அர்த்தநாரீஸ்வரருடைய சந்நிதியில் நங்கநல்லூரில் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய இந்த சத்சங்கங்கள் நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து பல நாட்களாக நடக்கிறது, பல காலங்களாக நடக்கிறது. இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்கிறது பொதுவாக புராணங்கள் பற்றினதான விஷயங்கள் நிறையா இதே மாதிரி சத்சங்கத்தில் பிரவச்சனமாக சொல்லப்படுறது. முக்கியமாக ராமாயணம், பாகவதம், மகாபாரதம், நாராயணீயம், ஸ்காந்தம் போன்றதான புராணங்கள் தான் பிரவச்சனங்கள் நடக்கும். அதை பற்றிதான நிறைய சொற்பொழிவுகள், அது சத்சங்கம். ஆனால் இப்போ நம்ம இந்த வைதிக ஸ்ரீ சார்பாக நடத்தக்கூடிய இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் நடத்தக்கூடிய சத்சங்கத்தில் உள்ள விஷயங்களே கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்கும். இத்தனை காலமாக நடத்தின்னு இருக்கோம். எல்லா இடத்துலையும் கிடைக்காததான விஷயங்களை சொல்லணும்னு நமக்கு ஆசை. ராமாயணம் நிறைய பிரவச்சனங்கள் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாகவதம் போன்ற புராணங்கள்லாம் கிடைக்கிறது. ஆனால் எது எல்லாருக்கும் ரகசியமாக மற்றவர்களுக்கு தெரிவிக்க முடியாததாக, தெரிவிக்கக்கூடாததாக பலராலும் பல காலம் பாதுகாக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் தகுந்த அதிகாரிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சத்சங்கத்தை நாம் உபயோகப்படுத்திக்கிறோம். நடைமுறை பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய கலாச்சாரங்கள், பாரதத்துக்குன்னு தனி கலாச்சாரம் இருக்குது, பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சில பழக்க வழக்கங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்கள், அதனுடைய விவரங்கள்லாம் முன்காலத்தில் பாதுகாத்துன்னு வந்தார்கள். ஆனால் தற்காலத்தில் அந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறமே தவிர அதனுடைய ஒரு தாற்பயங்கள், அதனுடைய முக்கியமான விதிமுறைகள், நோக்கங்கள் நமக்கு பல இது புரியறதில்லை. அதனாலேயே பலரும் நம்மளை தூஷிக்கும் பொழுது இதெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள், ஏதோ இதெல்லாம் உங்களுடைய அறிவு இல்லாததுனால, அஞ்ஞானத்தினால கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்னு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது, இல்லை இது எதுக்காக பண்ணுறோம்னு கேள்வி கேட்கும்போதும் நம்மளால் அந்த இடத்துல சரியானபடி பதில் சொல்ல முடியல. பல பேர்களும் இது சரிதானோ, அவள் சொல்கிறது இது தப்பு தான், நம்ம ஏதோ ஒன்றுமே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்கிற எண்ணத்தையும் அவள் அந்த பழக்க வழக்கத்தையும் விட்டுடுறா. சாஸ்திர சம்பிரதாயத்தையும் விடக்கூடிய சூழ்நிலையும் பார்க்குறோம். விட்டதுனால சிரமங்கள் ஏற்படுறது. அதனால அந்த தத்விஷயகமான ஞானம், அது விஷயகமான அறிவை ஜனங்கள்கிட்ட புரிய வைக்கணும். புதுசாக நாம் ஒன்றும் பழக்க வழக்கங்கள் கொண்டு வர போகிறதில்லை. நடைமுறையிலே நம்ம கடைபிடிச்சுன்னு இருக்கிறதுனுடைய அதை அப்படியே தக்க வைக்கணும் இல்லையா? நம்ம சமூகத்தில் பாரத கலாச்சாரங்கிறது இந்த சாஸ்திர பழக்க வழக்கங்களையும் உள்ளடக்கினது தான். பண்பாடு கலாச்சாரங்கிறதும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் தனித்தனியாக இருக்குது பழக்க வழக்கங்கள். அதுதான் கலாச்சாரம்னு பேர். அந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் இல்லையா? அந்த கல்ச்சர், அதனுடைய விவரங்களே எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தான் கலாச்சார மாத இதழ்னு போட்டிருக்கோம் வைதிக ஸ்ரீக்கு. அந்த கல்ச்சர்னு சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்கள்லேயே ஆஸ்தீகமான கல்ச்சர், ஆன்மீகமான கலாச்சாரம், வைதிகமான கலாச்சாரம், அதுதான் ரொம்ப பழசு. மனுஸ்மிருதியில் மனு சொல்ற எத்தனையோ தேசங்கள் இருக்கு, நிறையா ஏராளமான பிரதேசங்கள், தேசங்கள் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு தேசத்தை சேர்ந்தவர்களும் பாரத தேசத்தில் என்ன கலாச்சாரம் நடைமுறையில் இருக்கு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன, வாழ்க்கை முறைகள் என்ன, எப்படி அவர்களுடைய நடை உடை பாவனை பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் எப்படி இருக்கா, என்ன ஸ்டைல் அப்படிங்கிறத நீ போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்றார். யாருக்கு சொல்றார்? பாரத தேசத்தை தவிர மற்ற தேசத்தவர்களை பார்த்து இந்த மனுஸ்மிருதியில் மனுங்கிற மகாத்மா, அவர் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார், அவர் சொல்றார், இந்த பாரதத்திலேருந்து தெரிஞ்சுக்கொடா, நீ உங்கள் தேசத்தை சரிப்படுத்தணும், உங்கள் தேச கலாச்சாரத்தை ஒரு வழியாக பண்ணணும்னா உங்களுக்குன்னு தனி கல்ச்சரே கிடையாதுடா. பழமையான கலாச்சாரம் பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம்.
நீ அதை இங்கே வந்து தான் கற்றுக்கணுங்கிறது இல்லை. இந்த தேசத்தில் பிறந்து கலாச்சாரத்தை நம்ம பழக்க வழக்கங்களை அனுசரிக்கக்கூடிய யாரோ ஒருத்தரை உங்கள் தேசத்துக்கு கூப்பிட்டு அவன் மூலமாக தெரிஞ்சுக்கோ. ஏதத் தேச பிரசூதஸ்ய சகாஷாதக்ர ஜன்மனஹ ஸ்வம் ஸ்வம் சரித்திரம் சிக்ஷேரன் பிருத்திவியாம் சர்வ மாணவாக. பிருத்திவி பூமியில் இருக்கக்கூடிய சர்வ மாணவாக எல்லா மனிதர்களும், ஏன்னா பழமையான கலாச்சாரம் மட்டும் இல்லை, இந்த கலாச்சாரத்தில் உள்ள சம்பிரதாயங்கள் இதனுடைய நோக்கம் எங்கேயுமே கிடையாது. நம்ம பாரத பழக்க வழக்கங்கள் சாஸ்திர சம்பிரதாயத்தினுடைய உயர்வான நோக்கம்ங்கிறது எந்த தேசத்துக்காரரும் பார்க்க முடியாது. இது அவளுடைய குறுகின பார்வை. மற்ற தேசத்து கல்ச்சர்லாம் ஒரு குறுகின பார்வை. குறுகின பார்வைங்கிறது அவள் வாழ்க்கையோடு முடிஞ்சிடும். இவன் ஒரு மனுஷன் எப்படி வாழறானோ அவருடைய மரணத்தோட முடியக்கூடிய கலாச்சாரம். அதுக்கப்புறம் என்னன்னு அவளுக்கு தெரியாது. ஆனால் அதை தாண்டியும் நம்ம கல்ச்சர் கலாச்சாரமானது அது தாண்டியும் வேலை செய்கிறது. அடுத்த ஜென்மாவையும் பற்றி சொல்கிறது, பூர்வ ஜென்மாவை பற்றி சொல்கிறது. எத்தனை தூரம் யோசிக்கிறது நம்ம கலாச்சாரம். அதெல்லாம் யோஜனை பண்ணி தீர்க்க தரிசனத்தோட பெரியவர்களால் கற்பிக்கப்பட்டு லட்சக்கணக்கான வருஷங்களாக நடைமுறை இருக்கக்கூடிய நம்ம கலாச்சாரம். அதுதான் வைதிகமான கலாச்சாரம், வேதிக் கல்ச்சர். ஸ்வம் ஸ்வம் சரித்திரம் சிக்ஷேரன்னு, அவரவர்களுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கூடா. அதனால இந்த கலாச்சாரம் பாதுகாக்கப்படணும். குறிப்பாக நம்ம ஹிந்து மதம், இந்த ஆஸ்திகமான மதங்கள், எத்தனையோ பேர் ஆஸ்திகர்களாக இருக்கார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் தெரிஞ்சுட்டா தானே அதை புரிய முடியும். நாகரீகமான சூழ்நிலையில் டயமோ குறைச்சல், எல்லாருக்கும் அவகாசமே இல்லை. இருக்கிறது கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம்தான் இருக்கு. அதனால தான் பரீட்சித்திட்ட சொல்கிறார் சுகாச்சாரியார், மனுஷனுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய காலம்ங்கிறது ரொம்ப குறைச்சல்றா. 100 வருஷ காலங்கள் மனுஷன் வாழலாம். இந்திரிய நிகிரகத்தோடு வாழக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கை 100. ஆனால் 100 வருஷ காலம் அவன் கையில் இல்லை வாழ்க்கை. ஆரம்பத்தில் 10-15 வருஷங்கள் பால்யாவஸ்தையில் பேர்றது. என்ன நடந்ததுன்னு இவனுக்கே தெரியல. கடைசி 10 வருஷம் இவன் கண்ட்ரோல்லையே இல்லை, இவனது வார்த்தக்கியம். முதல்ல 100 வருஷம் ஆயுசுல 50 வருடம் தூங்கிட்டு இருக்கான் இல்லையா? 12 மணி நேரம் முழிப்புன்னா 12 மணி நேரம் தூங்கணும். இல்லை சார், நான் ராத்திரி பூரா வேலை செய்கிறேன், அவ்வளோலாம் தூங்கிறது இல்லை சார். ராத்திரி முடிச்சிருந்தா பகலில் ஆஃபீஸில் வச்சுக்கோ தூக்கத்தை. உன்னை தூங்காமல் யாரும் விட மாட்டான் பகவான். தூங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. எப்படி நீ முழிச்சுட்டு இருக்கிற வேலையில் முழிச்சுட்டு தான் இருக்கணுமோ, தூங்குற வேலை தூங்கி தான் ஆகணும். இப்போ தூங்காமல் தள்ளி போட்டு அப்போ வேணால் அனுபவிக்கலாமே தவிர அது ஒரு கர்மா தானே. தூக்கம்ங்கிறது ஒரு கர்மா, முழிச்சுட்டு இருக்கிறது ஒரு கர்மா. கர்மா யாரை விட்டுது? 50 வருஷ காலம் 100 வயசு வாழறவனை பற்றி பேசுகிறேன். பாதி வயசு தூங்கியே கழிச்சுடுறோம். யாருக்கு என்ன லாபம்? இவன் வாழ்ந்து செத்து என்ன லாபம்? தூங்கும் போது இவன் இருந்தானே இல்லட்டானே பேர்றது. பாக்கி 30 வருஷ காலம் இருக்கு. இதில் இவன் கொடுத்த நடத்தினா இவன் சிந்திச்சுண்டு பல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா இவனுக்கு அவகாசமே வாழ்க்கையில் இல்லை. எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னால் கேள்வி கேட்டுட்டே இருந்தால் கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இவனுக்கு அவகாசம் கிடையாதுரா. சாரத்தை ஒண்டி தெரிஞ்சுக்கோ, ஒன்னொன்னுடைய சாரத்தை ஒண்டி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார் பரீட்சித்துக்கு சுகாச்சாரியா. அதே போல இந்த கலாச்சாரத்தினுடைய விஷயங்கள் நிறைய பரவி இருக்கு. நிறைய கலாச்சாரங்கள் ஒன்னொன்னை பற்றியும் நாம் இந்த சத்சங்கத்தில் பேசின்னு இருக்கோம். ஒன்னொன்னை பற்றி தெரிய வைக்கணும்னு எப்படி நாம் கூப்பிட்டா வருவாளோ ஓரளவு யோசனை பண்ணி அந்த தலைப்பை போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டம் வரும். இங்கே நம்மளுடைய நோக்கம் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தை எல்லாருக்கும் பரத்தணுங்கிறது தான். அது என்ன சொன்னால் நீங்கள் வருவேலோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுறா இல்லையா? ஜோசியம்னா குரு பயிற்சின்னு போட்டால் கூட்டம் வரும், சனி பயிற்சி பலன்கள்னா வரணும், பரிகாரம்னா வரும், கல்யாணம் ஆகிறதுக்கு தடை நீக்கிறதுக்கு வழி சொல்கிறேன் வாங்கன்னா வருவா. என்ன ஏதோ ஒன்று சொல்ல, ஆனால் நோக்கம் ஒன்று தான். நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என் கையில் தான் இருக்குது. நான் என்ன சொல்லணும் நான் தான் தீர்மானம் பண்ணோம். இன்னைக்கு நாம் எடுத்துட்டு இருக்கிற விஷயம்
எதெல்லாம் நமக்கு தெரியாதோ அப்படிப்பட்ட விஷயங்களை தெரிய வைக்கிறதுக்காக நம்மளுடைய வேதங்கள். வேதம்ங்கிற சப்தத்துக்கே விதஞானே அறிவுன்னு அர்த்தம். அறிவு பொக்கிஷம், அறிவு நூல் தான் வேதம். வேதங்கள் பூரா அது பெருசா இருக்கு. வேதத்தை பூரா நான் தெரிஞ்சுப்பேன், அர்த்தம் பூரா தெரிஞ்சுப்பேன் முடியுமா? அதனால இந்த வேதங்களுடைய தாத்பரியம் கடைசியில ஒரு சித்தாந்தம்னு ஒன்று சொல்லுவா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரைன்னு ஒன்று உண்டு இல்லையோ? அந்த முடிவுரைன்னு சொல்லும் பொழுது முன்னாடி சொன்னது எல்லாத்தையும் இழுத்துன்னு ஒரு கத்து வச்சு ஒரு சாரமாக கொடுத்துருவா. பேச்சிலையாகட்டும் எழுத்துலையாகட்டும் புஸ்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் தெரியும். எத்தனை நேரம் லெக்சர் பண்ணாலும் கடைசியில் ஒரு 5 நிமிடம் எல்லாத்துக்கும் இதான் சாரம்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேதம் பூரா நம்மளால தெரிய முடியாது. வேதத்தினுடைய அந்தம் முடிவு, முடிவுன்னா என்ன? வேதத்தினுடைய சாரம் அப்படிங்கிறது உபனிஷத்துகள். ஒவ்வொரு வேதத்தினுடைய சாரமும் ஒரு உபனிஷத்துகள். அதுக்கு தான் வேதாந்தம்னு பேர். அதில் சொல்லக்கூடிய விஷயத்தை தான், அதில் ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். மரணத்திற்கு பிறகு என்ன அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கு. நான் நினச்சிண்டு போட்ட தலைப்பு வேற. ஆனால் அதுக்கப்புறம் ஜனங்கள் என்கிட்ட பேசி அவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை சொல்லும்போது ஓஹோ இதுக்கெல்லாம் இப்படி கூட அர்த்தம் இருக்குன்னு தோன்றது. மாமா இப்போ இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது அவர் சொன்னார், செத்து போனதுக்கு அப்புறம் 10-12 நாளைக்கு ஆற்றுல வச்சு காரியங்கள்லாம் பண்ணுறோமே, அதனுடைய விவரத்தெல்லாம் இவர் சொல்ல போகிறார். எதுக்கா கோதாலம் வரணும், கல் ஊறணும், தர்ப்பணம் பண்ணணும், சிராத்தம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறாருன்னு அவர் அது சொன்ன அப்புறம் தான் ஓ இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு தோன்றது எனக்கு. பிரேஷன் பண்ணி வரும்போது இப்போ டிநகர்லேயே அவர் கல்யாணராம மாமா சொல்கிறார், இந்த ரொம்ப முக்கியமான தலைப்பை நான் தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேன். என்ன விஷயம்? எங்கள் அம்மா காலமாயிட்டா, அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சு சொல்ல போகிறேன் இல்லைங்கன்னு அவர் நினைக்கிறேன். ஒருத்த நேரத்தில் ஒரு டெத் ஆகிடுதுன்னா அது கர்மா பண்ணுறவன் அவனுக்கு சில நியமங்கள் இருக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள, அதை பற்றி நீங்கள் சொல்ல போகிறேன்னு அவர் நினைக்கிறார். இப்போ மரணத்திற்கு பின்னுங்கிற தலைப்பு எந்த ரூட்டில் கொண்டு போகிறதுன்னு தெரியல எனக்கு. ஆளுக்கால் ஒன்று இதே மாதிரி ஒரு 7-8 பேர் என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனால் நான் என்ன நினைச்சுட்டு புஸ்தகத்தில் தலைப்பு போட்டேங்கிறத பற்றி தான் நான் சொல்ல முடியும். இது நிறைய சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கர்ம மார்க்கம்ங்கிறது தனி, ஞான மார்க்கம்ங்கிறது தனி. ஞானமிச்சேன் மகேஸ்வராது, பரமேஸ்வருடைய சந்நிதியில தான் ஞானத்தை பற்றி பேசணும். உபனிஷத்துகளுடைய விஷயத்தை எங்கே விவாதிக்கணும், நம்ம எங்கே அனலைஸ் பண்ணணும்? ஞான ஸ்வரூபியா இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வருடைய சந்நிதியில் நாம் என்ன நினைக்கிறோம்? மரணத்திற்கு பின்னு என்ன அப்படிங்கிறது இந்த நடக்கக்கூடிய கர்மாவோ இல்லை அந்த கர்த்தாவுடைய நியமத்தை பற்றியோ இல்லை, இந்த ஜீவனுக்கு அவனுடைய நிலைமை என்னங்கிறத பற்றி சொல்லணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இல்லையா? மரணம் தான் ஆயிடுறது. நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? முதல்ல நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன போறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் நமக்கு கர்மா பண்றவனை பற்றியோ அவன் இக்கடு கட்டு போனா என்ன, எப்படி கர்மா நடந்தா என்ன. முதல்ல நம்ம யாரு? ரமண மகரிஷி சொன்னார், நான் யாருன்னு நீ முதல்ல உணர்ந்துக்கோ. நீ யாருன்னு கேட்டு பாடுறா அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ஜீவஸ்வரூபத்தினுடைய கதி அதுதான் தெரியல. சாஸ்திரம் ரகசியத்தை அங்கதான், எங்க ஜனங்களுடைய அறிவு வேலை செய்யலையோ, எங்க யோசிக்க முடியாதோ, எங்க ஊகிக்க முடியாதோ ஒண்ணுமே இல்லைங்கிறான். என்ன சாருங்கிறான்? ஒண்ணுமே இல்லை சார். ஆஃப்டர் தி டெத் வாட் அப்படின்னா நத்திங், முடிச்சு விட்டான். சாப்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டான். க்ளோஸ் பண்ண முடியாது. எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? சாஸ்திரங்கள் கதறது, உபனிஷத்துகள் பூரா இதை பத்தி தான் பேசுறது. 2 மார்க்கம் இருக்கு. கர்ம மார்க்கம்ங்கிறது அவர் சொல்ற மாதிரி 10 நாளைக்கு கர்மா எப்படி பண்றோம், அதனால ஜீவனுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கிறது, இங்க பண்றவனுக்கு என்ன ப்ராஃபிட், எதனால நடக்கிறது, சாதம் ஏன் பண்றோம், தர்ப்பணம் பண்றோங்கிறது ரூட்டு வேற. வைதிக ஸ்ரீனுடைய நோக்கம் கர்ம மார்க்கத்தை ஈடுபடுத்தணுங்கிறது தான். அது ஆர்டிக்கல்ல வந்துட்டு இருக்கு. ஆனா எடுத்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட் உபனிஷத்துகள்ல ஜீவன் எப்படி கதி அப்படிங்கிற விஷயங்கள். வேதாந்தார்த்த விபாசகாய குரவே சாந்தாய சந்நியாசினே
நானாவாதி நகேந்திர சங்கமுனயே யோகீந்திர வந்தியாய ச மோகத்வாந்த திவாகராய பகவத்பாதாபிதாம் பிப்ரதே தஸ்மை பாஷ்யகிருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே. வேதாந்தம்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கு பூரா அர்த்தமே சொல்ல முடியாது. முதல்ல அந்த என்ன இருக்கோ அதுங்க அர்த்தம் தெரிஞ்சின்றா தானே கருத்துக்களை தெரிஞ்சுக்க முடியும். பிரம்மசூத்திரமோ உபனிஷத்துகளோ அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியான துல்லியமான அர்த்தத்தை யாராவது ஒரு பெரியவர் ஒரு கிளிப் ஒரு கோடு காமிச்சுட்டா ஒரு கிளிப்ஸ் கொடுத்துட்டா அதை விரிவுபடுத்தி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சரியான ரூட்டாக இருக்கணுமே. அதே அதனுடைய அர்த்தங்கள் பூரா ஜனங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பரமேஸ்வரனே ஞானமிச்சேன் மகேஸ்வராது அவர் தானே எல்லாரும் ஞானத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும், ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்துக்கணும்னு நினைச்ச பரமேஸ்வரன் தானே ஆதிசங்கர பகவத்பாதராக அவதாரம் பண்ணி வேதாந்தார்த்த விபாசகாய குரவே வேதாந்தம் சொல்லக்கூடிய உபனிஷத்துகளுடைய அர்த்தத்தை விபாசம் பண்ணினார், பிரகாசப்படுத்தினார். சாந்தாய சந்நியாசினே நானா எத்தனை வாதங்கள் வாத பிரதிவாதம் சொல்லி எல்லாரையும் ஜெயிச்சு இதுதான் சித்தாந்தம்னு ஸ்தாபனம் பண்ணி யோகீந்திர வந்தியாய ஏராளமான யோகீஸ்வரர்கள்லாம் அவர் வந்து சேவிச்சார், சிஷ்யனா இருந்தார். மோகத்வாந்த திவாகராஜ மோகங்கிற அஜானத்தை போக்கடிச்ச சூரியன் மாதிரி பிரகாசிச்சார். பகவத் பாதாபிதாம் பிப்ரதே தஸ்மை பாஷ்யகிருதே பாஷ்யகாரர்னு பேர். ராமானுஜாச்சாரியரை பாஷ்யக்காரர்னு சொல்ற மாதிரி ஆதிசங்கர் தான் முதல் பாஷ்யக்காரர், அப்புறம் தான் பகவத்பாதர் ராமானுஜாச்சாரியர். ஆதிசங்கர் காலத்துக்கு அப்புறம் தானே ராமானுஜர். அதனால பாஷ்யக்காரர்னு நம்ம சொல்லணும்னா நம்ம ஆதிசங்கர் தான் சொல்லணும். தஸ்மை பாஷ்யகிருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே. அவர் உபனிஷத்துக்களுக்கு பூரா வியாக்கியானம் பண்ணினார். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நிறைய பேர் விரிவுரைகள் பண்ணின்னு வந்திருக்காங்க. சரீரம், சரீரத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள், உடம்பு, எல்லாருக்கும் உடம்பு இருக்கு. உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்கு, உடம்பு எப்படி செயல்படுறது, ஆத்மான்னு சொல்றமே ஜீவன் சொல்றமே, இதெல்லாம் என்ன ஆறுது? சாஸ்திரங்கள்ல வேதாந்தங்கள்ல 2-3 பதங்கள் யூஸ் பண்ணுவா. அதுல முக்கியமான பதம் பரலோகம், இல்ல மறு உலகம், இல்லாட்ட ஸ்வர்க்கம், நரகம். என்ன சார் இந்த வேர்டுனா என்ன, இந்த வார்த்தையெல்லாம் என்ன? சொர்க்கம்னா தெரியலையே. சொர்க்கம்னா ஏதாவது கண்ணுக்கு தெரிகிற பொருளாக இருந்தால் இதுதான் காமிச்சுடலாம். நரகம், பரலோகம் என்ன சார்னா இதெல்லாம் ஒரு உலகம்பா. நம்ம வசிக்கிறது பூலோகம் எப்படி பல ஜனங்கள் வசிக்கக்கூடியதாக ஒரு உலகம் இப்படி சுழண்டு இருக்கோ இயங்கின்னு இருக்கோ, இதே மாதிரி ஏராளமான உலகங்கள் இருக்கு. ஏராளமான ஜனங்கள் வசிக்கக்கூடிய பல உலகங்கள் இருக்கு. சாஸ்திரம் நன்னா தீர்மானமா சொல்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவளுடைய சாஸ்திரக்காராளுடைய சித்தாந்தத்தை யாராலையும் மாற்ற முடியாது. எந்த கொம்பன் வந்தாலும் விஞ்ஞானி வந்தாலும் மாற்ற முடியாது. அவ இந்த லெவல்ல இந்த சித்தாந்தத்தை ஏத்துண்டா அவ பொழைச்சா, இல்லாட்டா அவ இது கூத்து பொய்யா போயிடும் காலாந்தரத்துல. இது என்னைக்கு நிலைச்சு நிற்கும். பல உலகம் இருக்கு. சாஸ்திர வேதாந்தம் முதல் இது அப்படிதான் கொடுக்க தீர்மானம், முதல் தீர்மானம், முதல் சித்தாந்தம் அதான் சொல்றது. பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, ஏராளமான உலகம் இருக்கு. இந்த உலகம் மட்டும்தான், இதை தவிர வேற உலகம் இல்லேன்னு நினைச்சுக்கிறையே. முதல்ல அந்த எண்ணத்தை மாத்திக்கோ, அப்பதான் இங்க பிரவேசிக்க முடியும். பேசிக்கா சில பிரின்சிபலை நீ மனசு ஏத்துண்டாதான் மேல சொல்லக்கூடிய கருத்துக்கள் உனக்கு படியும். இதுலயே உனக்கு விசாரம் வந்தாச்சுன்னா அவநம்பிக்கையோட போன மேல உனக்கு ஒண்ணுமே புரியாது. இதை நம்பணும் நீ. ஏராளமான உலகம் இருக்கு. சொர்க்கம்ங்கிறது தனி லோகம், நரகம்ங்கிறது தனி உலகம் இருக்கு. ஒவ்வொரு லோகத்திலையும் பல ஜனங்கள் வசிக்கிறா. அங்கேயும் தனியா சூரியன் இருக்கு, அங்கேயும் சூரியோதயம் உண்டு, சந்திரன் உண்டு. உலகம்ங்கிறதுக்கு என்னென்னலாம் பேசிக்கா உள்ளோ எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கும். பல உலகங்கள் இருக்கு, பல பிரம்மாண்டம் இருக்குங்கிறது நம்ம நம்புறோம். பூலோகம் மட்டுமில்ல பல லோகங்கள் இருக்குன்னு கர்மமா புராணங்கள்லாம் சொல்றது. அதை தாண்டி வேதாந்தம் பேசுறது.
கர்ம மார்க்கமோ புராணங்களோ 14 உலகத்தோடு நிறுத்தி விடுது. ஓம் பூஹு பண்ணும்போது 7 சொல்கிறோமே, பூஹு புவஹா ஓம் சுவஹா ஓம் மகா ஓம் என்ன, எல்லாம் உலகத்தோட பெயர். பூஹுனா பூலோகம், புவஹானா புவரலோகம், சுவஹானா சுவரலோகம், அதல விதல சுதலம். இது 7, அது 14 உலகத்தோட புராணம் முடிச்சுடுத்து. ஆனால் உபனிஷத்துகள் சொல்றது ஏராளமான உலகம் இருக்குப்பா. நீ முதல்ல நம்பு. நாங்க நம்புறோம். என்ன கண்ணுக்கு தெரியல, தெரியாது. எப்படி தெரியும்? கண்ணுக்கு தெரியறதா நம்புவேன்னு சொல்றதே அஞ்ஞானிகள் இல்லையா? அறிவாளி அப்படி சொல்ல மாட்டான். கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நான் நம்புவேங்கிற வாதமே மூடனுடைய வாதம். நீ எத்தனை விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாம நம்புறோம் இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நான் நம்புவேன்னு சொல்ல முடியாது. சொன்ன நீ மூடன் அர்த்தம், நீ அக்ஞன், நீ இதுக்கே லாயக்கு இல்லை. இதெல்லாம் அறிவாளிகளுடைய கூட்டம். இங்க வராது, நீ கிளம்பி போடு. அதனால பரலோகம் உண்டு அப்படின்னு நம்புறதுனால தான் ஆன்மீகம்னு இவனுக்கு பேர். இவன் நீ ஆஸ்திகனா இல்லையா? ஆஸ்திகனா இல்லையா? நீ நாஸ்திகன்னா இந்த குரூப்ல உனக்கு வேலை இல்லை. நான் சொல்ற விஷயங்கள் உனக்கு சம்பந்தமே இல்லைப்பா. நீ மனம் போனபடி வாழ்க்கை வாழ்ந்துன்னு குட்டிச்சவரா போ. ஆஸ்திகன்னா என்ன அர்த்தம்? அஸ்தி அஸ்தின்னு நம்புறவன் ஆஸ்திகன். எது அஸ்தி இருக்கு இருக்குன்னு நம்புறவன். எதை இருக்கு? பகவான் இருக்கு. நீ என்னடா பகவானுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது இருக்கான் இல்லைன்னு? உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிற பகவான இருக்கா இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அதை பத்தி பேசல. பரலோகம்னு ஒண்ணு இருக்குன்னு எவன் ஒத்துக்கிறானா வந்தான் ஆஸ்திகன். அஸ்தி அஸ்தி பரலோகம்னு நம்ம வசிக்கிற லோகத்தை தவிர வேற லோகங்கள் இருக்குன்னு எவன் ஒத்துக்கிறானோ அவனுக்கு தான் ஆஸ்திகன்னு பேர். அதனால பரலோகம்னு ஒண்ணு உண்டு, அதனை ஏத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சு போயிட்டு வந்தவெல்லாம் இருக்காளே. புராணங்கள்லயே நிறைய அந்த லோகத்துக்கு போனா இந்த லோகத்துக்கு போனா, மரிச்சதுக்கு அப்புறம் ஜீவன் சொர்க்கத்துக்கு போறது, நரகத்துக்கு போறது, சூரிய மண்டலத்துக்கு போறது, சந்திர மண்டலத்துக்கு போறது, எத்தனை வர்ணனைகள் இருக்கு. ஒவ்வொரு லோகமும் எந்தெந்த இடத்துல இருக்கு. பூலோகத்துக்கும் அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஒரு லோகத்துக்கு ஒரு லோகம் எவ்வளோ டிஸ்டன்ஸு, பிளானட்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் சொல்கிறான் பாருங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இத்தனை மைல் தூரம், பூமிக்கும் அதுக்கும் எத்தனை மைல் தூரம், எல்லாமே விவரமாக சொல்லியிருக்கு. அதனால இந்த ஜீவனானது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் ஆஃப்டர் தி டெத்து, மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்றார், இந்த லோகங்கள்ல ஏதோ ஒரு லோகத்துக்கு போறது. ரெண்டாவது சித்தாந்தம். பரலோகம் இருக்குங்கிறது முதல் சித்தாந்தம். ரெண்டாவது இந்த சரீரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இல்லை பிராணன், ஆக்சிஜன், ஜீவன், எது வேணாலும் பேர் வச்சுக்கோ நீ, அது இந்த சரீரத்திலேருந்து கிளம்பி ஏதோ ஒரு உலகத்துக்கு போறது, வேற உலகத்துக்கு போறது. எந்த உலகத்துக்கு போறதுங்கிறது வேற விஷயம். வேற உலகத்துக்கு போறது, இதை நீ ரெண்டாவதா நம்பணும். அப்ப நான் நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டே இருக்க வேண்டியதுதானா? கேள்வி கேட்கப்படாதா? கேள. என்ன கேள்வி கேட்கணும்? கேட்டுக்கோ. என்ன கேள்வி? அவர் சொன்ன சிஷ்யன் கேட்டான், சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் அந்த லோகத்துக்கு போறது இந்த லோகத்துக்கு போறதுன்னு சொல்றேல, எல்லாம் உடான்ஸ், பொய், ஒண்ணுமே தெரியலையே சார். ஏதோ ஒரு யந்திரம் வேலை செஞ்சுட்டே இருக்கு, கரண்ட் போனவொடனே படான்னு யந்திரம் நிக்கிற மாதிரி உடம்பு வேலை செஞ்சுட்டே இருக்கு, திடீர்னு நின்று போயிடுறது, அவ்வளவுதானே. இதுல என்ன அந்த லோகம் போறது இந்த லோகம் போறது, சொர்க்கம் போறது நரகம் போறது? எப்படி சார் நம்புறது? ஒண்ணுமே உடம்பே போலியே. உடம்பு இங்க இருக்கே சார், உடம்பு கூட சேர்த்துதானே ஜீவன் இருக்கணும். உடம்பை விட்டு ஜீவன் எப்படி தனியா போகும்? ஒயர் இல்லாம கரண்ட் இருக்குமா? கரண்ட் தனியா வருமா? அதனால சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சைதன்ய ரூபமான ஜீவன் உடம்பு இல்லாம எப்படி போகும்? நீங்க சொல்றபடி வேற லோகத்துக்கு போற பட்சத்துல உடம்புனா கிளம்பி இருக்கணும். நாங்க தான் செத்து போன உடம்ப ஜாக்கிரதையா இங்கேயே பிடிச்சி நெருப்பு வச்சு கொளுத்து விடுறோமே. எங்கேயாவது கிளம்பிட போறதே, எங்கேயாவது அது சொர்க்க லோகத்துக்கு போய் சுகத்தை அனுபவிச்சிட போறதேன்னு எங்களுக்கு ஆத்திரம். அவனை இங்கேயே நெருப்பை போட்டு ஓம் தத்சது பண்ணி அது எரியிற வரைக்கும் கூட இருந்து எங்கேயாவது சாம்பல்லேருந்து போச்சுட்டா என்ன பண்ற, அதையே எடுத்து மூட்டை கட்டி நதியில கரைச்சு, இல்ல நெண்டா சந்திரமுட்டியில வச்சு குழியை வெட்டி இறக்கி ஆர்ச்சை போட்டு அகோராத்திரம் லைட்டை போட்டு எங்கேயா வெளியே வந்துட போறான்னு சிசிடிவி கேமராலாம் வச்சு
இல்லை ஜலத்துக்குள்ள போட்டு ஏதோ ஒரு மாதிரி சமாதி பண்ணிடுறோம். ஆக சரீரமானது இந்த உலகத்தில் அழிக்கப்படுகிறது. மண்ணால அழிக்கப்படுறது, இல்ல நீரால, இல்ல நெருப்பால. சரி, உடலானது அழிக்கப்பட்டு விட்ட பொழுது உடலுடன் கூட இருக்கக்கூடியதான ஜீவன் ஒன்று எப்படி தனியா நிற்கும்? அதுவும் அழிஞ்சு போக வேண்டியதானே அப்படின்னு சிஷ்யன் கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், உடம்புக்கும் இந்த ஜீவனுக்கும் சம்பந்தம் இல்லடா. இந்த சரீரம் வேற, ஜீவன் வேற. நீ ரெண்டு ஒட்டின்டே இருக்கு. இது இல்லாம அது இருக்காது, அது இல்லாம இது இருக்காதுன்னு ஒரு பிரமையில பேசுற. அவினாபாவ சம்பந்தம். இது இல்லைன்னா அது இருக்காது, அது இல்லைன்னா இது இருக்காதுன்னு ஒரு தொடர்பு உண்டு இல்லையோ? அதே மாதிரி இந்த உடலுக்கும் ஆத்மஸ்வரூபமான ஜீவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. உடல் அழிஞ்சா ஜீவன் அழிய வேண்டியதானே? உடம்பு வரும்போது தானே சார் ஜீவன் வருது. தனியா எங்கேயா வந்துதா? குழந்தை உடம்போட பிறக்கும் போது உசுரோட பிறக்கிறது. உசுரு உடம்பு சேர்த்து சேர்த்து தானே நாங்கள் பார்த்துருக்கோம். இத்தனை நாள் சேர்ந்து சேர்ந்து தானே இருந்தது. எங்கேயாவது ஒரு நாளைக்கு சார் இவர் உடம்பு ஒன்றி அங்கே போச்சு சார், இவர் உயிர் இங்கே இருந்தது, மறுநாளைக்கு அவர் வரும்போது இங்கே வந்து எங்கேயா பார்த்துருக்கோமா? பார்த்ததே இல்லையே. ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து இருக்கும்போது நீ கடைசியில் ஒண்டி உயிர் தனி உடம்பு தனின்னு சொல்றியே. அதுக்கு அவா சொன்னா, சாஸ்திரக்காரா அப்பா உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறோம், இந்த உடம்புங்கிறது வெறும் ஜடம். ஜடம்னு சொன்னால் அதுக்கு இயங்க முடியாது. ஜடம்னா என்ன? அதுக்கு ஒரு சக்தி கிடையாது, செயல்படக்கூடிய திறன் இல்லாதது ஜடம். இந்த மரக்கட்டை இருக்கு, எங்கேயா அதுவே நடக்குமா? நடக்க ஆரம்பிச்சாச்சுன்னா பயமா இருக்கும் இல்லையா? பெஞ்சு இருக்கு, திடீர்னு அது ஏஞ்சல் வந்து என்கிட்ட உட்காந்துதுன்னா இல்லையா? ஏதோ கம்பு சாத்தி வச்சிருக்கார், அதுவே எடுத்து உங்கள அடிக்க ஆரம்பிச்சா. செவரு இருக்கு, அதுவே கொஞ்சம் நகர ஆரம்பிச்சதுன்னா நகரம் வாய்ப்பு உண்டு. புராணங்கள்லயே இருக்கு. மலைகள்லாம் பறந்ததுன்னு சொல்றது சுந்தரகாண்டம். மழை எங்கேயா நடக்குமா? ஜடம்தான். பறந்தது. இந்திரன் வந்து ரெக்கையை வெட்டினா உட்காந்து வச்சா மைனாக பருவத்தன்னு சுந்தரகாண்டத்தில் படிக்கிறோமே. ஜட வஸ்துக்கள்லாம் நகராது. அதே மாதிரி தான் இந்த உடம்புங்கிறது வெறும் ஜடம், சக்தி கிடையாது. அந்த உடம்ப உள்ளுக்குள்ள இருந்துன்னு இயக்கக்கூடிய சக்திக்கு ஜீவன்னு பேரு, ஆத்மானு பேரு, பிராணன்னு பேரு. அப்ப ரெண்டும் தனி. எப்படி சார் நம்புறதுன்னார் சிஷ்யன் கேட்டான். அப்போ உடம்பு ஜீவன் ரெண்டும் தனித்தனியா இருக்கிறது ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நான் உணரணும். உணரலாம்ப்பா. இந்த சக்தியானது உடம்புலேருந்து வெளியில போகாது. வெளியில போயிடுத்துனா இயங்க மாட்டேங்கிறது. அதுதான் எக்ஸாம்பிள். அதே உடம்பு தான் இருக்கு, ஏன் இயங்கலை? செத்து போனி கடக்காரத்தார் தலைமாட்டில் விளக்கேற்றி வச்சிருக்கா, தெக்க பார்க்க போட்டிருக்கா. வாத்தியாரெலாம் வந்து கருணா மந்திரம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். உடம்புல பார்க்குறா எந்த ஒரு வியாதியும் இல்லை, எந்த ஒரு ஆப்ரேஷனும் இல்லை, எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. அதே ரெண்டு கால், அதே ரெண்டு கை, மூக்கு, நாக்கு, கண் எல்லாம் இருக்கு உடம்புல. ஒரு அங்கஹீனம் இல்லை. ஃபோட்டோ எடுத்தால் அப்படியே இருக்கு. ஆனால் இயங்க மாட்டேங்கிறது, வேலை செய்ய மாட்டேங்கிறது, ஏந்துக்க முடியல அவரால், பார்க்க மாட்டேங்கிறார். கத்தரா, அப்பா என்னை கண்ணை திறந்து பாரு பாருங்கிறான் பையன் பொண்ணும். அடிக்கிறா ஓங்கி ஓங்கி, துறக்கலை. அதுதான் உண்மையான உடல். உடல்ங்கிறது அதுதான். செத்து போனதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு தான் உடல்னு பேரு. உள்ளுக்குள்ள சக்தி இல்லாமல் வெறும் ஜடமா இருக்கே, அதுக்கு தான் சார் உடல்னு பேரு. அப்ப என்ன, முன்னாடி இயங்கின்னு இருந்த போது ஜீவனோட சேர்ந்த உடல், இப்ப ஜீவன் தனியா போயிடுத்து உடல் இருக்கு. உடம்பே இயங்கும்னு சொன்னா அப்போ இயங்க வேண்டியதானே. அதனால உடம்பை தவிர ஜீவன் என்று தனியாக இருக்கிறது. உடல் வேற, ஜீவன் வேற. உடல் வேற, ஆத்மா வேற. உடல் வேற, பிராணசக்தி வேற. உடல் வேற, எனர்ஜி வேற. உடல் வேற, உயிர் வேற. அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இந்த உயிர் தான் உடம்புலேருந்து கிளம்புறது, வெளியில போறது அப்படின்னுது. உடனே அவர் கேட்டார், இந்த உடலை இயக்கிறது யாரு? நான்
பேப்பர் வச்சுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வைதிக ஸ்ரீயில் ஆர்டிகலாக 2014 போட்டதான கட்டுரையை பற்றி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். புஸ்தகம் போட்டால் ஜாஸ்தி பேர் படிக்கிறது இல்லைங்கிறது இப்போ தான் தெரிகிறது. என் ஆர்டிகல் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் இல்லை, கேட்டு உணரக்கூடிய சப்ஜெக்ட்டுங்கிறதுனால தான் இதை எடுத்துட்டு இருக்கேன். நம்ம எழுதின விஷயம்தான். ஏன்னா அதனால உடம்புல இந்த ஜீவன்னு ஒன்று இருந்தால் தெரியாதா கண்ணுக்கு? நீங்கள் ரொம்ப உடான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது சார் பொய் சொல்கிறது. உடம்புக்குள்ளே என்னமோ உயிர் இருக்குது, ஆத்மா இருக்குது, ஜீவன் இருக்குது, பிராணன் இருக்குன்னா சும்மா கதை விட்டுன்னு இருக்கேலே சார். இதெல்லாம் அந்த காலத்தில் நம்புவா? இந்த காலத்தில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சாலே உள்ளே ஓடுற ரத்தம், நரம்பு, நாடி நரம்பு எல்லாம் தெரியறது, ஸ்கேன்லேயே தெரியறது. அதுக்கு மேலே கத்தி வச்சு கீறான், உடம்பையே தனியாக பிரித்து அக்கு வேற ஆணி வேற பார்க்குறான், செத்த உடலை போட்டு கொதறிக்கிறான். டாக்டர்லாம் டாக்டரேட் கற்றுக்கிற பையங்கள்லாம் ஒரு உடம்பு எடுத்து கீறி கீறி பார்த்து அனலைஸ் பண்ணுறான். மனுஷ சரீரத்துக்கே காணுமே ஒன்றையும், செத்த உடம்புலையும் காணும், இருக்கிற உடம்பையும் வச்சு டாக்டர் கீறான். கத்தி போட்டு கீறாத இடமே கிடையாது சரீரத்தை. அவன் ஸ்கேன் வச்சு பார்க்குறானே. எங்கேயா ஏர்போர்ட்டுக்கு போகிறோம்னா அவன் கையில் ஒரு யந்திரம் வச்சுருக்கான். அவன் உள்ளங்கால்லேருந்து ஆரம்பிக்கிறான், பாதத்திலேருந்து கேச பரியந்தம் எந்தெந்த அங்கங்கள்லாம் தொடக்கூடாதோ எல்லாம் மர்மஸ்தானம் உள்பட விட்டு வாங்குறான். எல்லாத்தையும் ஸ்கேன் பண்றது. அது எதுவும் ரகசியமே கிடையாது. இப்பெல்லாம் சரீரத்துக்கு உள்ளது கூட தெரியறது. கத்தியால கீறினா கூட எல்லாத்தையும் என்னென்ன இருக்குன்னு பார்க்க முடியறது. என்ன பார்க்கறோம்? ரத்தம் இருக்கு, மாம்சம் இருக்கு, நரம்பு இருக்கு, எல்லாம் தெரியறது. சார் நீங்க சொல்ற ஜீவன் ஒன்று இருந்தா தெரிஞ்சிருக்குமே. அதுக்காக சொன்னா சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உன்னால பார்க்க முடியறதா? நீ சொல்ற யந்திரமோ மனுஷனுடைய புத்தியோ அறிவோ கண்ணோ உடல்ல உள்ள எல்லாத்தையும் பார்த்துருத்துன்னு நினைக்கிறியா? ஆமா. மனசை பார்த்துதான்னு கேட்டா, மனசுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஆமா. எங்க சார் இருக்கு மூளை? மனசு எங்க இருக்கு சரீரத்துல? சொல்ல அப்படின்னு கேட்கிறாவா. ரிஷிகள்லாம் இந்த லோகாயதிகள், இப்ப நமக்கெல்லாம் லோகாயதிகள்னு பேரு. உலகத்தை ஒட்டி வாழ்க்கையை நடத்திட்டு உலக அறிவை மட்டுமே வச்சுட்டு இருக்கிறவன் லோகாயதிகள். இதை தாண்டி வேதசாஸ்திர ஞானத்தை அடிப்படையில பல அறிவுகளை வச்சுட்டு இருக்கிறவர்கள் வேதாந்திகள். இந்த வேதாந்திகள் லோகாயதிகளை பார்த்து கேட்டா, மனசுங்கிறது எங்கடா இருக்கு? நீ கத்தி போட்டாலும் அம்பல்ல, எம்ஆர்ஐ ஸ்கேன்லயும் அகப்படலையேடா சொல்லுடான்னா. இல்ல, அது ஒரு உணர்வுகள். மனசுங்கிறது தனியா ஒரு விஷுவலா ஒண்ணு கிடையாது, பிசிக்கல் பாடி கிடையாது. இது பிசிக்கல் பாடினா கண்ணால தெரியும், தொட்டு பார்க்கலாம். பிசிக்கல் பாடி கிடையாது. நாங்க அதை ஒரு தாட்ஸ், அது ஒரு எண்ணங்கள், உணர்ச்சிகள். மனசுங்கிறது என்ன? உணர்ச்சி. கோபப்படுறோம், சாந்தமா இருக்கோம், சந்தோஷப்படுறோம், துக்கப்படுறோம். இந்த எண்ணங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தாண்டா, ஏத்துதான் சார் மனசுன்னு நாங்க வச்சுட்டு இருக்கோம். வச்சுட்டு இருக்கியா? அதுதான் ஜீவன் நாங்க சொல்றோம். முடிச்சுட்டாவா? நீ மனசுன்னு சொல்ற, நாங்க உயிர்னு சொல்றோம், ஜீவன் சொல்றோம். அப்ப மனசும் ஜீவனும் ஒன்னா? ரெண்டு ஒண்ணு இல்ல. நீ புரியறதுக்காக இப்படி சொல்றது. நீ புரியறதுக்காக மனசும் ஜீவனும் ஒன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது. எப்படி மனசானது பிசிக்கல் பாடியா இல்லாமல் உள்ளூர உணர்வு பூர்வகமாக அறியப்படுகிறதோ, அதே போல இந்த ஜீவாத்மஸ்வரூபங்கிறதும் பிசிக்கல் பாடியா தெரியாது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மனசு வேற ஜீவன் வேற. மனசு இல்லாத சமயத்தில் கூட ஜீவன் வேலை செய்யும், ஜீவன் இல்லாமல் மனசால வேலை செய்ய முடியாது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சொல்றேன். தூங்கலையே என்ன ஒன்றும் உணர்ச்சியே காணும் ஒத்துரட்டியா? அதுக்கா வேதாந்த விஷயம் அப்படிதான். ஒருத்தர் சொன்னார், நான் இது மாதிரி உங்க உபன்யாசத்துக்கெல்லாம் வர்றது இல்லை மாமா. ஏன் வந்தா தூக்கம் வந்துடும். நான் சொன்னேன், இங்க வைதிக ஸ்ரீ உபன்யாசத்துக்கு வந்தா உங்களுக்கு தூக்கம் தான், இறக்கமே கிடையாது. வாங்க.
தூக்கம் வரணும் தானே எல்லாரும் வரோம். தூக்கி விடணும், ஜீவஸ்வரூபத்தை தூக்கி விடணும், இறங்கிண்டே போகப்பட வாழ்க்கையில. அவ புரியாதெல்லாம் புரிய வைக்கிறா. வேதாந்த மொழியோ எதெல்லாம் நமக்கு தெரியாதோ எல்லாத்தையும் புரிய வைக்கிறது. அவ சொன்னா 2 விதமான உடம்பு உண்டு. அவருடைய சித்தாந்தம் சரீரம் 2 விதமான சரீரங்கள் இருக்கு. யாருக்குன்னா எல்லாருக்கும் தான். எங்க சார் ஒரே ஒரு உடம்பு தானே தெரிகிறது, 2 உடம்புங்கிறல? எங்க 2 உடம்பு? ஒன்று தானே. இது பூரா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புன்னு பேர். 10 ஐட்டங்கள் சேர்ந்தது உடம்பு. உடம்புனா என்ன? 10 ஐட்டங்கள். தோல், மாம்சம், ரத்தம், நரம்பு, எலும்பு, மேதசு, மஜ்ஜ, கேசம், நகம் இல்லையா? துவக் சர்மமாகும், சருதிரமேதோ, மஜ்ஜா, ஸ்நாயு. இந்த 10க்கும் சேர்ந்தது தான் உடம்புன்னு பேரு. 10 விதமான பிசிக்கலான ஐட்டங்கள். இதெல்லாம் தெரியும் கண்ணால. தோல் தெரிகிறது, நரம்பு தெரிகிறது, ரத்தங்கள் தெரிகிறது, மாம்சங்கள் தெரிகிறது, எலும்புகள் தெரிகிறது, கேசங்கள் தெரிகிறது, நகங்கள் தெரிகிறது. எல்லாம் தெரிஞ்சது தான். இது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. உடம்புங்கிறது இந்த 10னுடைய கூட்டு சேர்க்கைதான். இந்த 10னுடைய கூட்டு சேர்க்கையான உடம்புங்கிறது 2ன்னு சொல்றாவா. எப்படி 2ன்னார்? இந்த 10 சேர்ந்ததான உடம்பு சொல்றியா? ஆமா. இது ஒரு பெரிய டப்பா மாதிரி. இதுக்குள்ள இன்னொரு டப்பா இருக்குடா. இந்த உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பு இருக்கு. அதுக்கு பேர் சூக்ஷ்ம சரீரம்னு பேர். ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு உயிர்களுக்கும், ஒவ்வொரு ஜீவராசிக்கும் 2 விதமான உடல்கள் உண்டு. யாரா இருக்கட்டும், அது குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும். ஒன்று ஸ்தூல சரீரம். ஸ்தூலம்னா பிசிக்கல் பாடி, கண்ணால பார்க்கலாம், கையால் தொட்டா உணரலாம். இன்னொன்று சூக்ஷ்ம சரீரம். இதுக்குள்ளேயே சூக்ஷ்மமாக கண்ணாலேயோ இந்திரியங்களுக்கு புலன்களுக்கு புலப்படாததான ஒரு உடல் இருக்கு. அவ கேட்டா, சிஷ்யன், சரி நாங்கள் ஒத்துக்கிறோம், அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஸ்தூல சரீரம்ங்கிறது இந்த 10னுடைய கூட்டுன்னு சொல்லிட்டேன், 10னுடைய ஒன்னா சேர்ந்தது தான் ஸ்தூல சரீரம் சொல்லிட்டேன். சூக்ஷ்ம சரீரம்ங்கிறதுல என்னென்னலாம் சேர்ந்துருக்கும்? அது ஒரு சரீரம்னா பல இது கூட்டு தானே. அப்படின்னு சொன்னா அவ சொன்னா சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது 17 அம்சங்கள் உடையது. 17 வஸ்துக்களுடைய சேர்க்கைக்கு தான் சூக்ஷ்மம்னு பேரு. இந்த 17ம் உடலுக்குள்ளே இருக்கு. ஆனா உன்னால உணர முடியுமே தவிர பார்க்க முடியாது. உணரலாம். ஆனா என்ன 17ன்னார்? வேலைகள் செய்யக்கூடியதான 5 இந்திரியங்கள். வேலை செய்கிறோம், செயல்படுறோம் மனுஷன்லாம். இந்த செயல்படுறதுக்கு, செயல்களை செய்யறதுக்குன்னு 5 வச்சிருக்கான் சுவாமி. இந்த 5 மூலமா தான் செயல்கள் நடக்கிறது. உட்காந்துக்கிறது, ஏந்துக்கிறது, படுக்கிறது, தூங்கிறது, பேசுறது, புலம்புறது, அழறது, எதுவா இருந்தாலும் பார்க்கறது, காதால கேட்கறது, சாப்பிட்றது, எந்த செயல்களா எனி ஆக்ஷன் இந்த 5ஆல தான் முடியும். இந்த செயல்களை செய்யறதுக்குன்னு 5 பகவான் வச்சிருக்கான். 5 இந்திரியங்கள். இதுக்கு கர்மேந்திரியங்கள்னு பேர். கர்மான ஆக்ஷன், செயல். என்ன கர்மேந்திரியம் என்னன்னா, முதல்ல வாய். நம்ம வாக்கு இருந்தா தானே பேச முடியும், சாப்பிட முடியும். சாப்பாடுங்கிற சாப்பிடுதல்ங்கிற செயல்களை பண்றதோ, பேசுதல்ங்கிற செயல்களை பண்றதுக்கோ வாய் தேவைப்படுறது. 2வது தோல். தோலுங்கிறது ஒரு கர்மேந்திரியம். கையினால பல காரியம் பண்றோம் இல்லையா? ஒரு சுவாமிகள் ஓங்கி சிஷ்யனை அடிச்சு விட்டார் 4 நாள் முன்னாடி. பட்டாபட்டாரு மொத்தரார். கோபம் கொடுத்தவருக்கு பிரதோஷ பூஜையும் போது. பாணி, கை, அது செயல்கள் பண்றது. பாதம், காலு 3வது இந்திரியம், அது கர்மேந்திரியம். கால்னால பல செயல்கள் பண்றோம், நடக்கிறோம், உட்கார்றோம், போறோம்.
வாயு ஜலமல விசர்ஜனங்கள்ங்கிற காரியம் பண்ணக்கூடிய இந்திரியம் 2. இந்த 5 தான் கர்மேந்திரியம்னு பேரு. ஒரு செயல் பண்ணணும்னா இந்த 5ஆல தான் பண்ணணும். வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம், இந்த 5க்கும் கர்மேந்திரியம்னு பேரு. இந்த கர்மேந்திரியம் பூரா சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது இல்லையா? இது ஒரு இந்திரியம். இன்னொரு 5 புலன்கள் இருக்கு. இது என்ன பண்ணும்? உணரக்கூடியதான இந்திரியங்கள். வெளியில எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது, எத்தனையோ சம்பவங்கள் நடக்கிறது, எத்தனையோ நாம உணர்றோம், பார்க்கறோம், கேட்கறோம், ருச்சிக்கிறோம். உணரக்கூடியதுக்குன்னு 5 வச்சிருக்காரு சுவாமி. இதுக்கு பேர் ஞானம். ஞானம்னா உணர்தல், அறிவு. இப்படி நமக்கு ஒரு அறிவு ஏற்பட்டது இல்லையா? நல்ல புஷ்பத்தை பார்க்கிறோம், அம்பாளுக்கு சாத்தியிருக்கார் புஷ்பம், பார்த்தவொடனே ரொம்ப நன்னா இருக்கு புஷ்பம். நல்ல ஜம்பகப்பூ மாலை போட்டிருக்கேலேன்னு ரசிக்கிறோம். இது செண்பக புஷ்பம், இதனுடைய நிறம் மஞ்சள் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்தது. எப்படி வந்தது? இதை உணர்றது. அந்த மஞ்சள்ங்கிற உருவம் இருக்கே, ரூபம், அதை உணர்ந்து அறிவு ஏத்துக்கிறது. அது எப்படி ஏத்துக்கிறதுன்னு கண்ணு வழியா தான் உணர்றோம். அதை கண்ணு தான் பார்க்கறது. இது மஞ்சளா, சேப்பா, கருப்பா, செவப்பான்னு பார்க்கறது. உருவங்கிறத உணர்றதுக்கு கண்ணு, சப்தத்தை உணர்றதுக்கு காது, உப்பா, உரப்பா, புளிப்பா, திதிப்பான்னு உணர்றதுக்கு நாக்கு, வாசனையா நாத்தமான உணர்றதுக்கு மூக்கு இல்லையா? இது கடின ஸ்பர்சமா, மிருது ஸ்பர்சமான உணர்றதுக்கு தோல். இப்படி 5 இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோலுன்னு 5 இந்திரியம் ஞானேந்திரியம். இதெல்லாம் இதுக்கு 5 5 10 இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தினுள்ள சேர்ந்தது. முதல்ல மறுபடியும் மனசுல வாங்கிக்கணும். ஸ்தூல சரீரம்ங்கிறது 10 ஐட்டம், சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது 17 ஐட்டத்தினுடைய சேர்க்கை. 17ல் 10 சொல்லியிருக்கேன், என்ன 7 பாக்கி. பிராணன்கிறது 5. பஞ்ச பிராணன் உடம்புல இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புலையும் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய விஷயங்கள் சாஸ்திரம் நமக்கு சொல்லி தந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதைப்படி நம்ம உணரலாம். பிராணன்னா காத்து. அம்மா வச்சுங்க, அப்புறம் கொடுக்கலாம். அவரை இப்போ கொடுக்க சொல்லாங்க, காது கேட்காது அவருக்கு. பிராணன்னு சொன்னா காத்து. உடம்புக்குள்ள காத்து இருக்கா இல்லையா? உடம்புக்குள்ள காத்து இருக்கா? இருக்கு. எந்த இடத்துல இருக்கு காத்து? ஹிருதயத்தில் இருக்கா, தலையில இருக்கா, கையில இருக்கா, காலில் இருக்கா? காத்தோட்டம்ங்கிறது உடம்பு பூரா வியாபிச்சிருக்கு. இந்த காத்துக்கு என்ன பேரு? பிராணன்னு பேரு. அவ ஆக்சிஜன் சொல்லுவா. ஆக்சிஜன்னா உடம்புல உள்ள செயல்படக்கூடிய காத்து. வெளியில உள்ள காத்து வேற. வெளியில உள்ள நல்ல காத்தை சுவாசனம் பண்ணி இவன் அதை கரிமல வாயுவாக அசுத்த காத்தா வெளியில விடுறான் மனுஷன். எவ்வளவு புண்ணியசாலி பாருங்க. எதுக்கு லாய்கள் இந்த மனுஷன் பாடி ஒண்ணுக்கு லாய்கள். மரமாவது நான் பிறக்கப்படாதான்னு பிரார்த்திக்கிறார் ஒரு பக்தர். மரமாவேன், செடியாவேன், கொடியாவேன் இல்லையா? அதுகெல்லாம் என்ன பண்றது? அசுத்தத்தை வாங்கி தான் சுவாசம் பண்ணி சுத்தமா வெளியில விடுறது, ஆக்சிஜனா வெளியில விடுறது. மனுஷன்தான் நல்ல காத்தை உள்ள இழுத்து விட்டு ஓம் தத்சதை பண்ணி வெளியில மாசு ஏற்படுத்துறதே மனுஷனுடைய மூச்சு காத்து தான் முதல்ல. அப்புறம் தான் வாகனம். வாகன புகைங்கிறானே, முதல்ல இதுவே ஒரு வாகனம் தானே. பிரயாணம் போயிட்டு இருக்கியே, வாழ்க்கை பிரயாணம், இந்த ரதத்துல தானே போற. முதல்ல இந்த வாகனத்தை சுத்தப்படுத்து. இந்த ஆக்சிஜன் சொல்லக்கூடிய காத்து சரீரத்துக்குள்ள இருக்குன்னு லோகாயத்திகளான எல்லாரும் சொல்றோம், டாக்டர் உள்பட சொல்றா. ஆனா சாஸ்திரம் இதுல புலப்படாததான இன்னொரு விஷயத்தை சொல்றது.
என்ன அப்பா உடம்பு பூரா செயல்படுறது, உடம்பு பூரா பரவி இருக்கக்கூடிய காத்து ஒண்ணுன்னு நீ சொல்ற, அந்த இது தப்பு, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, தீர்மானம். பின்ன என்ன 5 காத்து இருக்கு, ஆக்சிஜனே 5 விதமாக இருக்கு, அதனுடைய செயல்படக்கூடியதான செயலை பொறுத்து 5 விதமா செயல்படுறது. ஹிருதய பகுதியில் இருக்கு சஞ்சரிக்கக்கூடிய காத்துக்கு பிராணன்னு பேரு. இந்த காத்து ஹிருதயத்தை ஒரு மாதிரி சுழட்டி செயல்படுத்தும். எல்லா காத்தும் ஒன்னா இருக்கா? ஃபேனுக்கு தகுந்த மாதிரி காத்து மாறுறத நமக்கு அந்த வீசக்கூடிய வேகம் மட்டும் இல்ல, அந்த காத்துல உள்ளதான தன்மைகளே மாறும் உடம்புக்குள்ளேயே. ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காத்துக்கு பிராணன்னு பேரு. சில காத்து என்ன பண்ணும், உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுத்தமான பதார்த்தத்துக்குள்ள பட்டு 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 அதுவும் தானும் அசுத்தமா போயிடும். சில காத்துகள் அசுத்தத்தை சுத்தப்படுத்துறது தான் காத்தினுடைய தன்மை. காத்து என்ன பண்ணும், எப்படிப்பட்ட நாத்தமான வஸ்துவா இருந்தாலும் காத்துல வச்சா நாத்தம் போயிடும், அசுத்தத்தை சுத்தப்படுத்தும். அதனாலதான் பவமானன்னு பேரு காத்துக்கு. பவனசுதான்னு சொல்றோம் பாருங்க, ஆஞ்சநேய சுவாமி வாயுபுத்திரன். ஆனா சில காத்து என்ன பண்றது, இந்த அசுத்தமான மலமூத்திராதிகள்ல சரீரத்துக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால தானும் அசுத்தப்பட்டு போயிடும். அப்போ அந்த அசுத்தப்பட்டு போனதான சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய காத்து ஹிருதயத்துல சஞ்சரிக்கக்கூடிய காத்து இல்லை, இது வேற காத்து. இதுக்கு பேரு அபானன்னு பேரு. அது தன்னாலேயே வெளியில வரதுக்குன்னு தனியா ஒரு ரூட்டு கொடுத்துருக்கான், அது வழியா வெளியில வந்துடும். இன்னொரு காத்து இருக்கு, அதுவும் போயிட்டு போயிட்டு தான் வருது. நாம நினைச்சுட்டு இருக்கோம் மூக்கு வழியா காத்து இழுக்கிறோம், மூக்கு வழியா வெளியில விடுறோம்னு. இல்ல, நல்ல மூக்கு வழியா விழுதுதான் தெரியுது உங்களுக்கு. இன்னொரு வழியாவும் காத்து போறது வருது. அது என்ன பண்ணும்னார், அது ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லா இடத்துக்கும் காத்து போறதான்னு கவனிக்கிறது தான் அந்த காத்தினுடைய வேலை. அப்ப நடுப்பு ஒரு வீட்டில் மெயின் சுவிட்ச் வைக்கணும்னா எந்த இடத்துல வைப்பான், மெயினா ஒரு இடத்துல சென்டர் பாயிண்ட்ல வச்சிருவான். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவன் நடுப்புற உட்காந்துப்பான் சேரை போட்டு. அதே போல இந்த காத்து என்ன பண்றது, சரீரத்துல நடுப்பகுதியா இருக்கக்கூடிய நாபின்னு சொல்லக்கூடிய தொப்புள் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த தொப்புள் வழியா ஒரு காத்து போயிட்டு வருது, மூச்சு விடுறோம் நம்ம தெரியல, நமக்கு மூக்கு வழியா மூச்சு போறது வருது தெரிகிற மாதிரி. தொப்புள்ங்கிறது துவாரம், சரீரம் உள்ள வரைக்கும் இருக்கு அந்த துவாரம். என்ன கேட்டு பாருங்க டாக்டர்ஸ், அது வழியா காத்து போறது, அது வழியா வெளியில வருது. நாபி துவாரம்ங்கிறது அந்த இடத்துல ஒரு காத்து இருக்கு, அதுக்கு பேர் சமானன்னு பேரு. சமமா இருக்கு இல்லையா, இந்த பாடிக்கு சரீரத்துக்கு மேல் பகுதி கீழ்ப்பகுதி எல்லாத்தையும் சமப்படுத்தி சரிப்படுத்துறது அது. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லக்கூடிய வேதாந்தத்தில் மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் ஹிருதிப்ராணோ குதேபானஹ சமானோ நாபிசம்ஸ்திதா. இன்னொரு காத்து இருக்கு, என்ன தெரியுமா, அந்த காத்தினுடைய வேலை தான் ரொம்ப முக்கியம். நம்ம காத்து சுவாசிக்கிறோம், காத்தை மட்டுமா உள்ள இழுக்கிறோம். எத்தனை கண்ணுக்கு தெரியாததான அசுத்தங்கள் தூசிகள் தும்பட்டை எல்லாம் மூக்கு வழியா போறது. எங்கேயா ஃபில்டர் வச்சிருக்கோமா, ஒரு சாக்கடையில தண்ணி போறதுக்கு ஒரு சலடை வச்சிருக்கான். காத்து நம்ம எவ்வளவுதான் சுத்தமா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் தூசிகள் இருக்கா இல்லையா, காத்துல பரவி இருக்கா இல்லையா. ஜாலசூரிய மரீச்சிஸ்தம் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஜன்னல் ஓட்ட வழியாக காலையில் சூரியன் உள்ளுக்குள் விழும் பொழுது சூரியனுடைய கிரணத்தில் பறக்கக்கூடிய துகில்கள் இருக்கே, அதுல 100% துகில், அவ்வளவு சூட்சம். அது எங்க பார்த்தாலும் பரவி இருக்கு, சாமானியமா தெரியாது, வெயில் அடிக்கும் போது தெரியும். ஜன்னல் வழியா காத்தால வெயில் வந்து விழும்போது இந்த வெயில் விழுற ரேஸ பாருங்க. ஒண்ணு வேணா சினிமால ப்ரொஜெக்டர்லயும் கொண்டு வரான், அப்படி பார்த்தா எத்தனை தூசி பறக்கிறது. எப்போதுமே தூசி இருந்துட்டு இருக்க உலகத்துல காத்து மண்டலம்ங்கிறது தூசி நிரம்பினது தான்.
இவன் காற்றை இழுக்கும் போது இத்தனை தூசியும் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? பரலோகம்தான் இவனுக்கு. அதுக்காக பகவான் என்ன பண்ணியிருக்க, கழுத்து பகுதியில் ஒரு ஃபில்டர் வச்சிருக்கார் எல்லா ஜீவனுக்கும். கழுத்துல இது தாண்டி தானே போயானோம், மூக்கு வழியாவோ இல்லை வாய் வழியாவோ இந்த தொண்டை வழியாவோ. ஏன்னா சில சமயம் டாக்டர் இங்கே விட்டு ஆக்சிஜன் விடுறான், இதை தாண்டி போட மாட்டான். மூச்சு விடுறதுக்கு மூச்சு விட முடியல, வாய்னாலேயோ மூக்குனாலேயோன்னா ஓட்டை போட்டு ஆக்சிஜன் வைக்கிறான் பாருங்க. கழுத்துக்கு மேலே தான் அவன் பண்ணுவான். ஹிருதயத்தில் ஓட்டை போட்டு மூச்சை காற்றை திணிக்க முடியுமா? திணிச்சான்னா பரலோகம்தான். ஏன்னா ஃபில்டர் ஆகாத காற்று இருக்கு. இந்த இடத்துல உதானம்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று இருக்கு. உதான கண்டதேசஸ்தா. அந்த உதானம்ங்கிற காற்று என்ன பண்றது, வரக்கூடிய தூசி எல்லாம் ஃபில்டர் பண்ணி சுத்தமாக்கி உள்ள கொடுக்குறது. எவ்வளோ பெரிய காரியம். இன்னொன்று, மற்ற பகுதிகள் எல்லாத்தையும் சுழண்டுட்டே இருக்கக்கூடிய காற்று, அதுக்கு வியானன்னு பேர். இப்படி 5 விதமான காத்துகள், 5 விதமான பிராணன்கள் இருக்கு சரீரத்தில். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் 5 விதமான பிராணன்கள். இப்போ சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாததான ஒரு உடல். ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியக்கூடியதான ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே இயங்கக்கூடியதான ஒரு சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரம் 17 கூட்டு, 17 ஒன்றாக சேர்ந்ததான சரீரம். 17 இப்போ எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 15 ஆயிடுது. 5 கர்மேந்திரியங்கள், வாக்கு, பாணி, பாத, பாயு, உபஸ்தம்னு சொல்லக்கூடிய 5 கர்மேந்திரியம். சக்ஷுஷு, ஸ்ரோத்ரம், ஜிஹ்வா, கிராணம், துவக்குன்னு 5 விதமான ஞானேந்திரியங்கள். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன்னு 5 விதமான பிராணன்கள். மனசு, மனசும் சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது. மனசு 2 விதமான பெயர் உண்டு. ஒன்று புத்தின்னு வேற, மனசுன்னு வேற. சாஸ்திரம் சொல்றது புத்தி வேற மனசு வேறப்பா. மனசுக்கே 2 விதமான நிலைகள். இப்போ பிராணன் ஒன்னையே 5ன்னு சொல்லலையா, அதே மாதிரி மனசு ஒன்று தான் 2 விதமான பெயர்களில் இயங்கிறது. புத்தியாகவும் இயங்கிறது, மனசாகவும் இயங்கிறது. இந்த 17 சூக்ஷ்ம சரீரம்னு பேரு. அப்போ இதெல்லாம் இந்த சூக்ஷ்ம சரீரங்கள் தான் ஸ்தூல சரீரத்தை இயக்கிறது. அவ சிஷ்யன் கேட்டான், எல்லாம் சொல்றதெல்லாம் சரி, இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல்னு சொன்னேலே ஞானேந்திரியம், இது பிசிக்கல் பாடியிலன்னா நீங்கள் சேர்க்கணும். கண்ணு தெரியுறது என்ன, தொட்டு பார்த்தா கண்ணு, காது இருக்கு. இது ஸ்தூல சரீரத்திலனா சேர்ந்தது, சூக்ஷ்ம சரீரத்தை சேர்த்திருக்கேன். அதுக்கு சொன்னார் அவர், அட அசடே, நீ கண்ணுன்னு எதை சொல்ற? இந்த கருப்பா ஒரு விழி இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு பாப்பா ஓடுறது ஒரு கோலகத்துல இருக்கே, இது கண்ணுன்னு பேரா? இது கண்ணு இல்லையேடா. காதுன்னா என்ன சொல்ற? முறுக்கு மாதிரி இங்க ஒண்ணு சத பகுதி இருக்கே, இதுக்கு காதுன்னு பேரா? ஆமா, அது இல்லையேடா. மூக்குன்னா என்ன சொல்ற? நீட்டின்னு இருக்க, இதுவா? இது மூக்கு இல்ல. மாமா முடிச்சுட்டேன், சம்மானம் வந்துருக்கு, இதோ முடிச்சுட்டேன். என்ன ரொம்ப நன்னா மெய் மறந்து எல்லாரும் கேட்கறா, நல்ல ரசிகால். இதுதான் கண்ணுன்னு சொன்னா, கண்ணுக்கு பார்க்கக்கூடிய தன்மை உண்டு, எப்போதுமே பார்க்கணும், பார்க்கலையே. இதுதான் காதுன்னு சொன்னா, கேட்கக்கூடிய தன்மை காதுக்கு உண்டு, எப்போதுமே கேட்கணும், கேட்கலையே. இதுதான் வாக்குன்னு சொன்னா, பேசக்கூடிய தன்மை உண்டு, எப்போதுமே பேசணும், பேச மாட்டேங்கிறத. எப்ப சார் அது பேசல, எப்ப சார் பார்க்கல, எப்ப சார் இல்லைன்னா தூங்கும்போது. தூங்கும்போது கண்ணு இருக்கா? இருக்கே, நன்னா தெரியறதே. கண்ணு பாரு, அதே பாப்பா, அதே கோலகம், அதே இமை, அதே புருவம், எல்லாமே இருக்க. ஏன் சார் பார்க்கல? தெரியலையே, கண்ணு இல்லடா. அப்போ கூப்பிட்டா கூட கேட்கல, ஏந்துக்க மாட்டேங்கிறான். ஏந்துடுறா ஏந்துடுறா ஏந்துக்க மாட்டேங்கிறான். பஞ்சாயத்து சொல்லிட்டே இருக்கான், அப்படியே சிக்கப்புலால படுத்துக்கிறான். நம்ம பார்த்து பசங்களை ஏந்துடுறா ஏந்துடுறான்னு ஏந்துக்க மாட்டேங்கிறான், அடிச்சா ஏந்துக்கிறான். காது இருந்தாலும் கேட்கல, கண் இருந்தாலும் பார்க்கல, மூக்கு கிட்ட கொண்டு போய் போனாலும் வாசனை இழுக்கல, வாய் இருந்தாலும் பேசல.
என்ன சொல்ல வரேன் நீங்க? கண்ணுன்னா இது இல்லடா, பின்ன என்ன? இதை இயக்கக்கூடியதான ஒரு சக்தி இருக்கே, அதுக்கு தான் கண்ணுன்னு பேரு. இந்த பகுதியில இருந்து வேலை செய்யறது அவ்வளவுதான். பார்க்கக்கூடிய திறன், அந்த சக்தி இந்த கோலகம் இருக்கே, இந்த உருண்டையான ஒரு இடம், அந்த இடத்துல இருந்துட்டு வேலை செய்யறது. ஒரு சேர்ல உட்கார்ந்து தானே ஒர்க் பண்ண முடியும். கேட்கக்கூடிய திறன்கிறது ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யறது. அப்ப என்ன அர்த்தம்? கண்ணுங்கிறது இது இல்ல, இதை இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கே, அதுக்கு தான் கண்ணுன்னு பேரு. சக்ஷுஷா சக்ஷுஹு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனம் உபனிஷத் சொல்றது. கண்ணுக்கு கண்ணா இருக்கு. நீ எதை கண்ணு நினைக்கிறையோ அந்த கண்ணுக்கும் பார்க்கக்கூடிய திறனை கொடுக்கிறது. அதனால இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோளுங்கிற ஞானேந்திரியம் மஞ்சும் ஸ்தூல சரீரத்துல சேராது, சூக்ஷ்ம சரீரத்துல தான் சேரும். பார்க்க முடியலையே, அந்த சக்தி உனக்கு தெரியறதா? அப்ப சூக்ஷ்ம சரீரம்னா என்ன? இந்த 17 சேர்ந்ததுதான் சூக்ஷ்ம சரீரம். புத்தி கர்மேந்திரிஜ பிராண பஞ்சபிர் மனசாதியா ஷரீரம் சப்ததசபிஹி சூக்ஷ்மதல் லிங்கமுச்யதே. புத்தி கர்மேந்திரியே பிராணபஞ்சபிஹி மனசாதியா ஷரீரம் சப்ததசபிஹி சூக்ஷ்ம தது லிங்கமு சூக்ஷ்ம காரணம் சூக்ஷ்ம சரீரம் லிங்க சரீரம் அப்படிலாம் வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லுவா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் 2 விதமான சரீரம் உண்டு, 2 உடம்பு உண்டு. ஒரு உடம்பு பிசிக்கலான பாடி, இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்தூல சரீரம்னு பேரு. இன்னொன்று உணர்வு பூர்வமாக எனர்ஜி பூர்வமாக இருக்கக்கூடியது, அதுக்கு சூக்ஷ்ம சரீரம்னு பேரு. இந்த ஸ்தூல சரீரத்தை இயக்கிறது சூக்ஷ்ம சரீரம் தான். இந்த 17 சேர்ந்து தான் உடம்ப வேலை செய்யற மாதிரி பண்றது. அதனால நீ ஒரு ஜீவன் ஒரு செத்து போன உடனே இங்கே தான் நெருப்பு போட்டு எரிச்சுடுறோமே, இங்கே தான் குழி வெட்டி புதைச்சுடுறோமே இந்த உடம்ப, இப்படிதான் ஜலத்துல போட்டு விடுறோமே, இந்த உடம்பு அழிஞ்சு போயிடுத்தேன்னு சொல்ற கான்செப்டே தப்பு. நீ பார்க்கக்கூடிய அழியக்கூடிய உடம்புங்கிறது ஸ்தூல சரீரம், பிசிக்கல் பாடி. ஆனா அழியாத சரீரம் சூக்ஷ்ம சரீரம். எப்போ இந்த ஸ்தூல சரீரம் ஜர்ஜரம் ஆயிடுத்தோ, வீணா போயிடுத்தோ, பிரயோஜனம் இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுத்தோ, இந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு கிளம்பிடும். இந்த ஆபீஸ் க்ளோஸ் ஆக போறது அப்படின்னா உடனே ரிசைன் பண்ணிட்டு அடுத்ததுல சேர்ந்துடுவான், அவனுக்கு என்ன? அதே போல சூக்ஷ்ம சரீரம் இந்த சரீரத்திலேருந்து கிளம்பிடுறதுரா. இந்த 17 பிடிச்சிட்டு ஜீவன் கிளம்புறது. அதனால சரீரம் போயிடுத்து, ஜீவன் வெளியில போகலையே அப்படின்னு நீ நினைக்காத. ஸ்தூல சரீரம் தான் அழியும், சூக்ஷ்ம சரீரம் அழியாது அப்படின்னார். உடனே அவன் கேட்டான், நீங்க சொல்றதுல நான் ஒத்துக்கிறேன், வாஸ்துவம். இன்னும் ஒரே ஒரு கேள்வின்னா, என்ன கேள்வி அப்படின்னார், நீங்க ஸ்தூல சரீரம்னு சொல்லக்கூடிய பிசிக்கல் பாடி அழியறதுன்னு சொல்றேல, ஆமா. ஆனா சூக்ஷ்ம சரீரம் அதுலேருந்து வெளியில கிளம்பி போயிடுறது, அழிய மாட்டேங்கிறது, நெருப்பு போட்டாலும் சொல்றேல, ஆமா. அந்த கான்செப்டை நான் ஏத்துக்கல. பின்ன என்னடா நீ சொல்ற? எப்படோ ஸ்தூல சரீரம் ஓம் தத் சதா இருந்தோ, சூக்ஷ்ம சரீரமும் ஓம் தத் சதான்னு சொல்லிட வேண்டியதானட்டான். நீ ஆபீஸ் பூரா ஓம் தத் சதாச்சுன்னா அவளை வேலை செய்யற அத்தனை பசங்களுக்கும் அதே கதி தாங்கிறான். நெருப்பு போட்டு ஸ்தூல சரீரத்தை எரிக்கும் போது அதோட சூக்ஷ்ம சரீரமும் எரிஞ்சு போயிடுறதுன்னு சொன்னா என் மனசு ஏத்துக்கும். நீ அது கொண்டு ஒரு பாதையும் வராது, இவன் ஜாக்கிரதையா அதுலேருந்து வெளியில வந்துடுறான்னு சொல்றியேடா. அதுக்கு சாஸ்திரக்காரா சொன்னா தப்பு, ஏத்துக்க முடியாது. ஏன்னா இந்த சரீரமானது அழியறதுங்கிறது தெரியறது. அழிவுன்னா என்ன? அழிவுன்னா என்ன? காணா போறது இல்லை, அது நாசம். அழிவுன்னா என்ன? ஒரு பொருள் அழியறதுன்னா அந்த பொருள் உற்பத்தியாக கூடிய இடத்துல போய் ஒன்றாக கலக்கிறதுக்கு அழிவுன்னு பேரு. மண் பானை ஒண்ணு இருக்கு, மண்பானை குடம், அந்த மண் பாத்திரத்துக்கு அழிவு வருதுன்னா என்ன? எந்த மண்ணிலேந்து அந்த வஸ்து உருவாச்சோ அந்த மண்ணோட ஐக்கியமாறுது.
கிரகம் வீடு இருக்கு, கட்டியிருக்கான், சிமெண்ட் கல்ல போட்டு இடிஞ்சு விழுந்துடுறது, வீடு அழிஞ்சு போயிடுதுன்னா என்ன? மண்ணா போயிடுது. எந்த மண்ணிலேருந்து உருவாச்சோ அது கடைசியில மண்ணுல தான் சேரும். அதனால இந்த ஸ்தூல சரீரம் இருக்கு, இது மண்ணினால உருவானது, ஜலத்தினால உருவானது, நெருப்புனால உருவானது, காத்துனால உருவானது. அதுல போய் கலந்தாச்சு. மாம்சங்கள்லாம் மண்ணில் போய் கலந்துரும், ரத்தங்கள்லாம் அதனுடைய யோனியா இருக்கக்கூடிய உற்பத்தி ஸ்தானமான தீர்த்தத்தில் போய் கலந்துரும், அங்கங்க போயிடும். ஆனா இந்த சூக்ஷ்ம சரீரம் அதனுடைய யோனியான ஆகாசத்துல போய் கலந்துரும். சூக்ஷ்ம சரீரத்துக்கு உற்பத்தி ஸ்தானம் எங்க? ஆகாசம், ஸ்பேஸ், வெட்ட வெளியில இருந்தா அது சூக்ஷ்ம சரீரம் இயங்கும். அது வேலை செய்யறதுக்கு இதே மாதிரி பஞ்சபூதங்களுடைய சேர்க்க தேவையில்லை. அதனால ஆகாசத்துல இருக்கும். இது எங்க போய் ஒடுங்கும்னு கேட்டார். அதனால இதுக்கு அழிவு இல்லைன்னு தீர்மானம் ஏத்துட்டு தான் ஆகணும். இந்த கான்செப்ட ஸ்தூல சரீரம் தான் அழியும், சூக்ஷ்ம சரீரம் அழியாது அப்படின்னார். உடனே அவன் கேட்டான், சூக்ஷ்ம சரீரத்தை ஒத்துக்கிறேன், அழியறது அழியாது, அப்புறம் இருக்கட்டும், அந்த சூக்ஷ்ம சரீரங்கிறது எங்க சார் இருக்குன்னு நான் சொல்லிட்டேனேன்ட்டார். அந்தந்த இந்திரியங்களை இயக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்துட்டு இயக்கிறது எல்லாம் புரியறது. கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், வாக்கு, பாணி, கை, காலு, பாதம், பாயு, உபஸ்தம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இதெல்லாம் புரியறது. அந்தந்த சூக்ஷ்ம சரீரம் எந்தெந்த இடத்துல இருந்து இயங்கிறதுன்னு தெரியுமே. ஸ்தூலமா இருக்கக்கூடிய பிசிக்கல் பாடியை இயக்கக்கூடியது அந்தந்த பிசிக்கல் பாடி இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு தானே இயக்கிறது. ஆனா ஒண்ணு புரியலன்னார். என்ன புரியல? மனசு எங்க இருக்குன்னு கேட்டார். ஜீவன் எங்க இருக்கு, மனசு எங்க இருக்கு? அதுக்கு சொன்னார், மனசு ஒரு இடத்துல நிற்காது. மனசு மூளையில இருக்கு, கழுத்துல இருக்கு. நம்ம எல்லாம் மனசுன்னு ஹிருதயத்தை வச்சுட்டு இருக்கோம், ஹிருதயத்திலையும் இருக்கு. பொதுவா மனசுன்னு இங்கதானே தொட்டுக்கிறோம் நம்ம. சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. ஆனா இவ வேதாந்த சாஸ்திரக்காரா மனசு ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு இடத்துல இருக்குன்னுட்டா. ஒரு இடம் நிலையான இடம் கிடையாது. கண்ணுக்குன்னா ஸ்டாண்டர்டா இந்த இடம் தானே உண்டு, காதுக்குன்னா உண்டு, வாக்குக்குன்னா உண்டு. மனசுக்கு அப்படி கிடையாது. நீ எந்த நிலையில இருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புல அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கும். அது 3 விதமான அவஸ்தைகள், 3 விதமான நிலைகள் உண்டு. ஜாகிரது, சொப்னம், சுஷுப்தி. என்ன பண்றான் மனுஷன்? மூச்சுன்னு இருக்கான், அப்புறம் தூங்குறான், அப்புறம் சொப்பனம் காண்றான், அப்புறம் 3க்குள்ள ஒண்ணுதான் ருட்டைன். ஒண்ணு முழிச்சுட்டு இருக்க போறான், தூங்க போறான், சொப்பனம் காண போறான். முழிச்சுக்கிறது, தூங்குறது, சொப்பனம் காணுறது. இது ஆர்டர் வேணா மாறுமே தவிர இந்த 3ல ஒண்ணு தானே பண்ண போறான் சார். முழிச்சுட்டு இருக்கான், தூங்குறான், கனவு காண்றான். 3க்குள்ள ஒண்ணு தானே பண்ண முடியும். 3 விதமான நிலைகள் உண்டு. இதுக்கு ஜாகிரத அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, சொப்னாவஸ்தைன்னு சொல்லுவோம் சாஸ்திரம். ஜாகிரதுன்னா மூச்சுன்னு இருக்கிறது, சுஷுப்தினா தூங்குறது, சொப்னம்னா கனவு காண்றது. இந்த 3 நிலைகள்லையும் மனசு வேற வேற இடத்துல இருக்கும். ஜாகிரத அவஸ்தையில மனசு ஹிருதயத்துல இருக்கு, அதனால இங்க தொட்டு காமிக்கணும். தூங்கும் போது மனசு மூளையில போய் இருந்துரும். மூளைன்னு சொல்றமே புத்தி, அதுல போய் ஐக்கியமாயிடும். புத்தி வேற மனசு வேற, எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்துரும். கனவு காணும் போது கண்ட தேசத்துக்கிட்ட இருக்குன்னு வேதாந்த சாஸ்திரக்காரா சொல்றா. இப்ப நம்ம சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாமே விஞ்ஞானிகள் ஓரளவு ஏற்றுன்றது தான். அவளும் நிறைய ஒத்துக்கிறா. மனசு விஷயத்துல சில இவாளுக்கும் அவளுக்கும் அபிப்பிராய பேதங்கள். மனசு 2 விதமா தான் இயங்கிறதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றா. இவா வேதாந்த சாஸ்திரக்காரா 3 விதமா இயங்கிறதுங்கிறா. என்ன காரணம்? முழிச்சுக்கிறது, தூங்கிறது 2 தான் வச்சுட்டு இருக்கான். விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறவாள்லாம் ஆராய்ச்சி பண்றவர்கள் மனிதனுக்கு 2 நிலையை தான் சொல்றா. என்னன்றார்? முழிச்சுட்டு இருப்பான், தூங்குவான், முழிச்சுட்டு இருப்பான், தூங்குவான், தூங்குவான், முழிச்சுட்டு இருப்பான். அப்பா நடுப்புற ஒண்ணு இருக்கே, இப்ப சொப்பனம்னு ஒண்ணு இருக்கே, கனவு காண்றதுங்கிறது அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அப்படிலாம் கிடையாதுன்னா அது வேறேன்றா வேதாந்த சாஸ்திரக்காரா. நீ முழிச்சுட்டு இருக்கிற நிலைமை வேற,
தூங்குற நிலை வேற. இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட சொப்பனாவஸ்தைன்னு ஒன்று உண்டுன்னு சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணியிருக்கா. இந்த சொப்பனம் காணும் போது மனசு செயல்படக்கூடிய விதங்கள் அது அப்போ செயல்படுறதா செயல்படாமல் இருக்கா? முழிச்சுட்டு இருக்கும்போது செயல்படுறது, தூங்கும்போது செயல்படாமல் இருக்கு மனசு. சொப்பனம் காணும் போது மனசு வேலை செய்யறதா இல்லையா? வேலை செஞ்ச மாதிரியும் செய்யாத மாதிரியும் இருக்கணும். நல்லா முழிச்சுட்டு இருக்கிற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்துன்னா ஜாக்கிரத அவஸ்தை வந்துடும். அவனுக்கு தூங்கவும் முடியாது. ரெண்டும் கட்டான ஒரு அவஸ்தை மனசுக்கு. அதனால தான் மூணாவது அவஸ்தை. இது அவ இன்னும் கண்டுபிடிக்கல வேற ஆராய்ச்சிக்காரா. இந்த பார்வையில் பார்த்தா இதையும் ஏற்றுப்பாவா. மனசு தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறது. தூங்கும்போது நிறைய சொப்பனத்தில் எல்லாம் தெரியுது இவனுக்கு. ந தத்ர ரதாக ரதயோகாக நபந்தா நோ பவந்தி அத ரதான் ரதயோகான் பதஸ்ருஜதே சஹி கர்த்தா. உலகத்தில் எவ்வளவு தெரிகிறது வஸ்துக்கள். இதெல்லாம் சிருஷ்டி பண்ணவர் பகவான். ஆனால் சொப்பனத்தில் நாம் பல வஸ்துக்களை பார்க்குறோமே, இதை பகவானா சிருஷ்டி பண்ணுறான். ஐய பகவானுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. பின்ன யாரா சிருஷ்டி பண்ணினா? நீ தான். நான் எங்கே சிருஷ்டி பண்ணினேன்? நான் தான் தூங்கிட்டு இருக்கேனே. நீன்னா நீ இல்லைப்பா, உன்னுடைய மனசு தான்ப்பா கற்பனையாக சிருஷ்டி பண்ணுறது. அத்தனையும் அப்படியே உருவாக்குறது, கண்ணு முன்னால் வந்து நிற்கிறது. தூங்கிட்டே இருக்கான். மாமா கணபாலே ஒரு வாரமாக தொடர்ந்து நீங்கள் சொப்பனத்தில் வந்துட்டு இருக்கேன்னு ஒருத்தர் என்னை பார்த்து. சந்தோஷம். நான் எந்த நிலைமையில, ஒழுங்கான நிலைமையில தானே வரேன். அனுகிரகம் பண்றேன். கண் தழுத்து எடுத்து வருது. சொப்பனத்தில் எத்தனையோ வஸ்துக்களை பார்க்கிறோம். அதை யார் சிருஷ்டி பண்றா? மனசு தான் சிருஷ்டிக்கிறது. ந தத்ர ரதாக ரதயோகாக நபந்தா நோ பவந்தி அத ரதான் ரத. தேர்ல ஏறிண்டு இவன் வெளியூர் கார்ல ஏறிண்டு தானே செல்ஃப் டிரைவ் பண்ணிண்டு அப்படி பைபாஸில் தாண்டி வெளியூர் போற மாதிரி கனவு காண்றான். இவனுக்கு சொந்த கார் உண்டா? இல்லை, அது ஏறின்னு போறதுக்கு தான் பைபாஸ் ரோடு இருக்கா? ஒரு கட்டிலில் படுத்துட்டு இருக்கான், பெஞ்சில் படுத்துட்டு இருக்கான், தரையில் படுத்துட்டு இருக்கான். என்ன இருக்கு உண்ட? ஒண்ணுமே இல்லாட்டா கூட சிருஷ்டி பண்றது மனசு. ந தத்ர ரதாக ரதயோகாக நபந்தா நோ பவந்தி. அங்க தேரும் இல்லை, தேரில் பூட்டக்கூடிய குதிரைகளும் இல்லை, தேர் ஓடக்கூடிய வழிகளும் இல்லை. நபந்தா நோ பவந்தி அத ரதான் ரதயோகான் பதஸ்ருஜதே. குதிரைகளையும் குதிரைகளை ஓட்டக்கூடியவனையும் தேரையும் சிருஷ்டி பண்றவன் தான் கர்த்தா. அவன் தான் மனசு. அதனால இந்த சொப்னாவஸ்தையில மனசு வேலை செய்யறதா? ஓரளவு வேலை செய்யறது. வேலை செய்யலைன்னா சொப்பனமே வராது. நன்னா வேலை செய்யாம படுத்துன்னு சொன்னா சுசுப்தி தான். தூங்கும்பொழுது இந்த தூக்கம்னு இருக்கே, சொப்பனமே எனக்கு வரதில்லையே பல நாளைக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். சொப்பனம் வருதா? வரவே இல்லையே. அது எப்படி வராம இருக்கும்? சொப்பனம் வராம தூக்கம் வராது. சொப்பனம் வராமல் தூக்கம் கிடையாது. சாஸ்திரம் சொல்றது. முழிப்புக்கு முன்னாடி சொப்பனம் உண்டு, தூக்கிறதுக்கு முன்னாடி சொப்பனம் உண்டு. தூக்கம்ங்கிறது சென்டரா வச்சிருக்கா. இதுக்கு முன்னாடியும் சொப்பனம், அண்ணனையும் சொப்பனம். முழிச்சுன்னு இருக்கிறது, கனவு காண்றது, தூங்கிறது, கனவு காண்றது, மூச்சுக்கிறது. பின்ன நமக்கு தெரியலையே சார், தூங்கிறதுக்கு முன்னாடி சொப்பனம் வர்றது தெரியலையே. எப்படி தெரியும்? நீதான் தூங்கி போயிட்டிய. சொப்பனம் வந்ததெல்லாம் மனசு போயிடுது. மனசு தான் ஒடுங்கிடுது. புரிய தத்துவத்துக்கிற நாடிக்குள்ள மனசு போய் ஒடுங்கிறது தான் தூக்கம். சுஷுப்தின்னு சொல்லுவாத. அதனால மறந்து போயிடுற. பின்ன முழிச்சுக்கும் போது கனவு வந்தது, நீ கனவு காரணம் முழிச்சுன்னுட்ட, அதே ஞாபகம் படார்னு பார்த்ததெல்லாம் சொல்ற. கனவுங்கிறது சொப்பனம்ங்கிறது 2 தடவை வரும். சொப்பனமே வராம இருக்காது. அதனால சொப்பனத்தில் மனசு வேலை செய்யும். சூக்ஷ்ம சரீரங்கள் அந்தந்த இடத்துல தான் இருக்கு. மனசு இருக்கக்கூடிய இடம்தான் மாறுமே தவிர மற்ற இடங்கள்லாம் மாறாது. இப்படியே பல விஷயங்களை நிறைய நமக்கு வேதாந்த சாஸ்திரங்கள் சொல்றது. இன்னும் நிறைய இப்படியே பார்த்துட்டே வந்தா இந்த ஜீவன் என்ன நடக்கிறது, சரீரத்தினுடைய அமைப்பு மட்டும் இல்லை, சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்து இந்த ஜீவஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் சரீரத்திலேருந்து கிளம்புறதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா இன்னொரு 2 மணி நேரம் தேவை. அடுத்த செட்டிங் அதுதான்.
அடுத்தது அவ்வளோதான். வர்ற கூட்டமும் வராமல் போயிடும். சரி, இப்பவே என்னமோ பிரம்மே நிற்கிறா, எல்லாரும் பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுட்டா. இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உபனிஷத்துகள்ங்கிறது ரொம்ப ஒரு ட்ரை சப்ஜெக்ட். அதை சொல்லி கொடுக்குறவாலும் அப்படியே ஒரு கம்பீரத்தை காப்பாற்றின்னு இருக்கா. இப்படி இருந்தால் தான் நான் சொல்லி கொடுக்கறதுன்னு. அதை படித்தாலும் புரியாது, புரிஞ்சவாலும் அப்படியே இருந்தாக்க நம்ம நாகரிகமாக போயின்னு இருக்கோம். இப்படி தான் அதை சுலபப்படுத்தி ஒரு மாதிரி அதில் சொல்கிற விஷயங்கள்லாம் அப்படியே தொகுத்து ஆர்டிக்கலாக எழுதியிருக்கேன் நான் வைதிகஸ்ரீயில். அதுதான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு கோர்வையாக. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எது சாஸ்திரங்களோ அந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டாலே முக்தி வரும். தினே தினேது வேதாந்த ஸ்ரவணாது பக்தி சம்யுதாது. வேதாந்த ஸ்ரவணம்னு பேர். இப்போ நம்ம காலதால் கேட்டது என்ன ஸ்ரவணம் பண்ணினோம்? புராண ஸ்ரவணம் பண்ணினோமா? இல்லையே. கதா ஸ்ரவணம் பண்ணினோமா? இல்லையே. இது ஒரு ஸ்ரவணம். இது என்ன ஸ்ரவணம்? வேதாந்த ஸ்ரவணம். தினே தினேது வேதாந்த ஸ்ரவணாது. ஒவ்வொரு நாளைக்கும் வேதாந்தத்தை ஸ்ரவணம் பண்ணணும், உபனிஷத்துக்களை ஸ்ரவணம் பண்ணணும், காதால கேட்கணும். அப்படின்னு மனிதர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. யாரா இருந்தாலும் மனுஷர்ல பாகுபாடே கிடையாது. வேதாந்த ஸ்ரவணத்துக்கு அதிகாரி எல்லாரும். யாரெல்லாம் சமம்ங்கிற குணம் இருக்கோ அவ வேதாந்தத்தை ஸ்ரவணம் பண்ணலாம். சமம்னா என்ன? மனசுல சாந்தி. ஏராளமான பிரச்சனைகளோடையும் எதிர்பார்ப்புகளோடையும் வந்து உட்கார்ந்தவன் சிரவணம் பண்ண முடியாது. கதவு சரியா பூட்டிட்டோமா, பூட்டலையா, செருப்பு போட்டிருக்கமே ஒழுங்கா இருக்குமா இருக்காதா, டிக்கெட்டு எங்க போச்சு, பைய பத்திரமா இருக்கணுமே, இதெல்லாம் சாந்தி இல்லை. ஒண்ணுமே இருக்கல, எல்லாத்தையும் போட்டுவிட்டு வந்து உட்காரணும். இதுதான் முதல் அதிகாரி லட்சணம் சொல்றார் வேதாந்த சாஸ்திரத்துக்கு. சமம் இருக்கணும். மனசுல எந்த விதமான விசாரமும் இருக்கக்கூடாது. அப்பதான் சொல்ற விஷயம் கிரகிக்கும். மற்ற விஷயம் மாதிரி இல்லை. போற போக்குல ஒரு 2 நிமிஷம் நாம எங்கேயோ விட்டுட்டாக்க பின்னாடி புரியாது. ரெண்டாவது தமம். தமம்னா என்ன? இப்ப கை கால அடக்கின்னு உட்கார்ந்துருக்கேன் பாருங்க. இந்த அடக்கம் பிசிக்கல் பாடியை ஒடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். கீழே தான் உட்காரணும், இல்லை சேர்ல உட்காந்துக்கலாம், எங்க வேணா உட்காந்துக்கலாம். ஆனா அடக்கமா இருக்கணும். கையை காலெல்லாம் அப்படி இப்படியே அசைச்சுட்டே இருந்தாக்க அவன் இதுக்கு அதிகாரி இல்லை. மூணாவது என்ன? சமம் தமம். மூணாவது உபரதி. உபரத்தின்னா ஒரு பற்றுதல் இல்லாமல் நாம ஜீவிக்க தெரிஞ்சுட்டு இருக்கணும். ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது வேற, அதுல போய் ஈசிக்கிறது வேற. இந்த பொருள் இல்லாமல் நம்மளால ஜீவிக்க முடியாதுங்கிற நிலைமையில அந்த பொருளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏதோ இருக்கு பயன்படுத்திக்கிறோம். இதுக்கு பேர் உபரத்தின்னு பேரு. இந்த குணம் இருக்கணும். மூணாவது திதிக்ஷா, பொறுமை இருக்கணும். 10 நிமிஷம் கேட்ட உடனே அச்சோ இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியாது எந்த பெறப்படாது. பொறுமையா இருங்கோ, 1 மணி நேரம் இருங்கோ, புரியும். கடைசி 10 நிமிஷமா புரியும். பொறுமையா கேட்கணும். எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் அதையும் சமாளிச்சுண்டு பொறுமையா இருக்க தெரியணும். மழை பெய்யதான் பெய்யும், திடீர்னு கரண்ட் வேலை செய்யாது, திடீர்னு மைக் இருக்காது. பொறுமையாத்தான் இருக்கணும். திதிக்ஷா. இன்னொன்னு ஸ்ரத்தா. ஸ்ரத்தானா என்ன? குரு வாக்கியத்துல ஸ்ரத்த, வாக்கியத்துல நம்பிக்கை. ஒருத்தர்கிட்ட வேதாந்த நம்ம சிரவணம் பண்றோம்னு சொன்னா, ஆத்ம விஷயங்களை கேட்கறோம்னு சொன்னா முதல்ல அவரை நம்பணும். இவர் சொன்னா சரியா இருக்கும்னு நம்பணும். அதுக்கு ஸ்ரத்தான்னு பேர். ஈடுபாடு. ஒரு அவநம்பிக்கை பேக்ரவுண்ட்ல இருந்துட்டே நம்ம கேட்டாக்க அது புராணம் கேட்கலாம், இது கேட்க முடியாது, பிரயோஜனப்படாது. இத்தனை இருந்தா தான் வேதாந்தத்துக்கு அதிகாரின்னு கொண்டு போனா நம்ம என்னைக்கு தான் வேதாந்த சிரவணம் பண்றது? ஒரு யோக்கியதை கூட நம்ம கிட்ட இல்லையே. அப்படிங்கிறதுனால ஏதோ இருக்கோ இல்லையோ எல்லார்ட்டையும் ஸ்ரத்த இருக்கு. சமம் தமம் உபரதி திதிக்ஷ ஸ்ரத்த சமாதானம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தன் நேரம் உட்காந்துன்னு கேட்டிருக்கேன். 1.5 மணி நேரம் நம்ம என்ன கதையாக சொன்னோம்? சிவபுராணமாக சொன்னேன், பாகவத புராணமாக சொன்னேன், ஏதோ விஷயத்தை சொன்னேன். நீங்கள் பொறுமையாக கேட்குறேன் பாருங்க. அதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு பண்ணக்கூடிய பூஜனம், ஆத்ம பூஜா அப்படிங்கிறார். அப்பை தீட்சிதர் சொல்றார், இந்த மாதிரி விஷயங்களை நீ அனுசந்தானம் பண்ணலைன்னா உன்னுடைய ஆத்மாவுக்கு நீனே துரோகம் பண்றடாங்கிறார். ஆத்ம துரோகி கரண விவசா
பூயசாத பதாமி, கீழே விடுறேங்கிறார். இத்தனை காலம் நான் இதே மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சிக்காமல் என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை நான் உணராம இருந்தேனே, இது நான் என்னுக்கு பண்ணிருக்கிற துரோகம்ங்கிறார் அவர் இல்லையா? அதனால இந்த விஷயங்கள்லாம் நாம் தெரிஞ்சுண்டு இது மூலமா, இதுதான் வேதாந்த சாஸ்திரம்னு பேரு. இப்படியே நாம் தெரிஞ்சுட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் நமக்கு முமுட்சுத்துவம் சித்திக்கும். முமுட்சுத்துவம் சித்திக்கும். துர்லபமான முமுட்சுத்துவம் மனுஷ ஜென்மா அடைஞ்சதனுடைய பலனே அதுதான். அதனால பகவானுடைய சந்நிதி, பரமேஸ்வரன் ஞானதாதாவான பரமேஸ்வரன், அவனுடைய சந்நிதி திருவாதிரை நட்சத்திரம், புண்ணியமான நாள். நாம் கேட்ட விஷயத்தை நன்னா அனுசந்தானம் பண்ணுங்கள். சிரவணம் பண்ணதோடு நிறுத்தப்படாது. வேதாந்த ஒண்டி சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். மனனம் மரணம். ஆற்றுக்கு போய் இது ஒரு ஏதோ உபன்யாசம்னு நினைக்காதீங்கோ, இது ஒரு கிளாஸ் மாதிரி நினச்சிக்கோனேன். ஆற்றுக்கு போய் நம்ம சொன்னதெல்லாம் எழுதி பார்த்து அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருந்தால் அடுத்த தடவை வரும்போது நன்னா புரிய ஆரம்பிச்சிடும். மனனம் பண்ணினா நமக்கே தெரியும். தினே தினேது வேதாந்த ஸ்ரவணாது பக்தி சம்யுதாது. ஒவ்வொரு நாளைக்கும் வேதாந்த ஸ்ரவணம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிட்டு என்னால் பண்ண முடியலையே, நான் குடும்பத்தில் நிறையா காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கே, உட்காந்து நான் வேதாந்தம் கேட்கணுமான்னு நினைக்கிறவன், ஆனால் வேதாந்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறவன் என்ன பண்ணணும்னார், வேதாந்த ஸ்ரவணத்தை விடுறதா குடும்பத்தை விடுறதா அப்படின்னு சாஸ்திரத்தில் போய் கேட்டால் சாஸ்திரக்காரா சொன்னால் குடும்பத்தை விடுறான்ட்டான். அதுதான் சன்னியாசிகள்னு பேர். நீ குடும்பத்தை விடு, வேதாந்த சிரவணம் பண்ணு, உன்னை உத்தாரணம் பண்ணிக்கோ. இதெல்லாம் ஆகதிகள் ஓடுற ரயிலில் ஏறுற மாதிரி, இதெல்லாம் திடீர்னு ஸ்டேஷன் வந்தால் இறங்கிடும். சஞ்சோகா விப்ரயோகாந்தா மரணாந்தந்த ஜீவிதம். மரணத்தோட முடியறது உன் வாழ்க்கை, அப்புறம் என்ன திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா. அந்த வார்த்தையை நம்பி தான் பல பேர் சந்நியாசம் வாங்கிட்டு வேதாந்த சிரவணம் பண்ணுறா. சந்நியாசம் வாங்கிக்கிறது எதுக்கு? வேதாந்த சிரவணம் ஏகாந்தமாக பண்ணுறதுக்காக தான். அவளுடைய டியூட்டியே நாள் பூரா வேதாந்த சிரவணம் பண்ணணும். நம்ம ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுறோம் இல்லையா? தினே தினேது வேதாந்த ஸ்ரவணாது பக்தி சம்யுதாது குரு சுஷ்ரூஷயா லப்தாது கிருச்ராசீதி பலம் லபேது. 1 மணி நேரம் வேதாந்த சிரவணம் பண்ணினா 80 கிருச்சரம் பண்ணின பலன். கிருச்சரம்ங்கிறது ரொம்ப கஷ்டம், பலவிதமான பாபங்களையும் போக்கடிக்கும். கிருச்சர அசீதி பலம் லபேது இல்லையா? ஷடசீதின்னு ஒரு புண்ணியகாலம் வரும், அன்றைக்கி 60 கிருச்சர பலன். ஆனால் இது 1 மணி நேரம் வேதாந்த விஷயத்தை நாம் சிரவணம் பண்ணினா, இதே மாதிரி விஷயத்தை சிரவணம் பண்ணினா 80 கிருச்சரம் பண்ணி பாப்பங்கள்லாம் போக்கடிச்சின்னதான பலன் கிடைக்கும். அதனால் நம்ம சிரவணம் பண்ணியிருக்கோம். பகவான் நமக்கெல்லாம் பூர்ணமான அனுகிரகம் பண்ணி தீர்க்கமான ஆயுஷை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நம்ம இந்த லோகத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கிடைக்கும். ஐகிகமான சுகமும் கிடைக்கும், ஆமுஷ்மிகமான சுகமும் கிடைக்கும். காலத்தில் நல்ல மழை பெய்யறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவார். இந்த மழை பெய்யறதுக்கான காலத்தில் சரியான மழை பெய்யறதுக்காக பல அனுஷ்டானங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் இங்கே நடந்திருக்கு. பர்ஜன்ய சாந்தின்னு ஒரு முக்கியமான சாந்தி எங்கே பார்த்தாலும் நடக்கிறது. அதனுடைய பலனும் சீக்கிரமாக தெரியணும். நிறைய மழைகள் பெய்ந்து தீர்த்த சிரமங்கள்லாம் நிவர்த்தியாகி ரொம்ப வசதியாக இந்த கோவிலில் நடந்தது. பொது காரியங்கள்னு பார்த்தா இதே மாதிரி நடத்துகிறது தான் உண்மையான பொது காரியங்கள். நிறைய மழை பெய்யணும்னு லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து அவள் வைத்திய காரியம் பண்ணினா பப்ளிக்கே ஒத்துரியும் காணும். அவள் கமிட்டிக்காராக தான் இருந்தா. வேதத்தில் நம்பிக்கை, சாஸ்திரத்தில் நம்பிக்கை அப்படி நடத்தினா அந்த பலங்கள்லாம் சேர்ந்து மேகத்தை நம்ம இருக்கிற இடத்துக்கு அழிச்சுன்னு வந்து மேகத்தை இடித்து உடைக்க வச்சு நிறைய மழை பெஞ்சு பூமி பூரா தீர்த்த சமர்த்தி ஏற்படுறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவார். இன்றைய தினம் வந்திருந்த அத்தனை பக்தர்களுக்கும் பகவான் அர்த்தநாரீஸ்வரர் சர்வ மங்களங்களையும் கொடுக்கட்டும் அப்படியே பிரார்த்தனை பண்ணி இதோட பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹரஹர நம பார்வதீபதயே. சத்குரு சுவாமினஹ ஜெய். ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய்.